இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆதாரம் காட்டுறேன். அவர் வச்சிருந்த பேப்பர் நம்ம கையில் சிக்கிருச்சு. எவ்வளோ கத்தி சொல்ல முடியுமோ அவ்வளோ கத்த வேண்டும். பேச முடியாதது போல் செய்யணும், அப்படி பாவனை செய்யணுமா. அப்புறம் மைக்கை விட்டு சற்று நகர்ந்து சென்று அளவும். எனக்கு இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஞாபகம் வர்றாரு. ஒரு சாவு இல்லாமல் ஒரு கூட்டம் முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு விஜய் காரணம் கிடையாது, ஆதவ அர்ஜுனுக்கு காரணம் கிடையாது, அவங்க கட்சி காரணம் கிடையாது. ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன். மாவட்ட செயலர் அத்தனை பேரும் ஊழல் பண்ணிட்டு இருக்கிறான், லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறான். எதுக்கு? பதவி போடுறதுக்கு லஞ்சம் வாங்குறது அப்படின்றது நியாயமான காரியம் நினைக்கிறீங்களா? தூய சக்திகள் செய்யக்கூடிய காரியமா அதெல்லாம்? தூய ஆத்மாக்கள் செய்யக்கூடிய காரியமா? கூட்டத்துல வருத்தப்படுறாரு, எங்களுக்கு மட்டும் 1008 கண்டிஷன் போடுறீங்க. போடலாம் கொண்டுருவ. நீ என்ன திட்டினீங்கன்னா மக்களை திட்டுற மாதிரி அதே போடுறா. நீ பனையூரை விட்டு வெளியே வரல அப்படின்னு ஒன்னதான் சொல்றான். மக்கள்லாம் வெளியில வந்துட்டு போயிட்டு தான் வெளியே வந்துட்டு பனையூருக்காரங்களே வெளியே வந்துட்டாங்க. விஜய் இது வரைக்கும் பேசுனதுல உண்மையான குற்றச்சாட்டு மட்டும்தான். சட்டம் ஒரு இருட்டரை, சாட்சி, இது எல்லாமே விஜயகாந்த் வச்சு ரத்தம் சவக வருவார் இல்லையா விஜயகாந்த், அப்படியே கண்ணெல்லாம் துடிக்கும்ல. யாருக்கு எதிரா? எம்ஜிஆர் ஆட்சிக்கு எதிராக தான் அவர் தொடர்ந்து படம் எடுத்தார். ஒரு பிஜேபின்னா பேசவே மாட்டார். சரி, உம்முன்னு இருப்பாரு, கம்முன்னு இருப்பாரு, ஜம்முன்னு இருக்கலாம், சிபிஐ விசாரணையில ஜம்முன்னு இருக்கலாம். ஏன்னா அவருக்கு கொடுத்த அஜெண்டா. எனக்கு என்னன்னா, ஏன் டிவிகே காரங்கிட்ட போய் டிவிகே ஓட்டு போடணும், ஒரு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணும் உறுதிமொழி வாங்குறானே எனக்கு புரியல. அவரே ஒண்ணு சொல்றாரு, இந்த விஜய் வேணுமா ஸ்டாலின் வேணுமா? தமிழ்நாடு ஏற்கனவே தேர்ந்தெடுத்துச்சு. வணக்கம், இது அரண்சை. நான் சதீஷ் என்ற நம்மோட ஊடகவியலாளர் மதன் அறிவழகன். வணக்கம். வணக்கம். சீமான் காணாம போயிட்டாரு, கண்ணனுக்கு என்ன செஞ்சோம், என்ன செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கல. விஜய் அப்பப்போ கொடுத்துட்டு இருக்காப்ல. இன்னைக்கு விஜய் வேலூர்ல பேசியிருக்காப்ல, எப்படி பாக்குறீங்க? நீங்க அதை நம்பிட்டீங்க போல இருக்குது. ரொம்ப எமோஷனலா பேசினாரு, திடீர்னு சவுண்டை கூட்டுறாரு, சவுண்ட் இறைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நான் அது நடக்கதான் செய்யும். ஆனா அழுகுறதெல்லாம் சொல்றீங்க இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆதாரம் காட்டுறேன். அவர் வச்சிருந்த பேப்பர் நம்ம கையில சிக்கிருச்சு. அவர் வச்சிருந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர்லயே படிச்சு காட்டுறேன். நோட், இந்த இடத்துல எமோஷனலா பேச தொடங்கி அப்படியே சத்தமா பேசவும். எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிரானது. இந்த விஜயும் மக்களும் வேற வேற இல்ல, ரத்தமும் சதையும் மாதிரி, உடலும் உயிரும் மாதிரி ஒன்னா அப்படிலாம் பேசுறாரு இல்லையா. அவர் என்னமோ உணர்வுபூர்வமா பேசுற மாதிரி ஒரு டிராமா இருக்கும். ஆனா எழுதி கொடுத்துருக்காங்க. எழுதி கொடுத்து இதுல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சவுண்டா பேசுங்க அப்படிலாம் எழுதிருக்குது. நோட் இருக்குது. எவ்வளவு கத்தி சொல்ல முடியுமோ அவ்வளவு கத்த வேண்டும் சொல்லணும். சென்சிட்டிவான சென்டிமெண்ட் அது அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாங்க, நோட், இந்த வரியை பேசி முடிச்சு விட்டு சிறிது கேப் விட வேண்டும். அப்புறம் பேச முடியாதது போல் செய்யணும், அப்படி பாவனை செய்யணுமா. அப்புறம் மைக்கை விட்டு சற்று நகர்ந்து சென்று அளவும். எனக்கு இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஞாபகம் வர்றாரு. சரியா? அப்போ அளவும் எப்படி உங்கள் பாணியில் அப்படி ஒரு மாதிரி நம்ப முடியாத மாதிரி அழுவார் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் மறுபடியும் மைக் பக்கம் கண் கலங்கி சாரி சொல்லிவிட்டு, எப்படி இருக்குது ஸ்கிரிப்ட், எமோஷனலாக பேச தொடங்கவும். சாரி, இது யாரும் அசைக்க முடியாது அப்படி எமோஷனலா. இந்த விஜய் நம்புறீங்களா ஸ்டாலின் சார் நம்புறீங்களாங்கிறது கூட விஜயால சொந்தமா பேச தெரியல. ஒருத்தர் எழுதி கொடுத்து அதுலயும் தப்பா மாறிலாம் எழுதி கொடுத்துருக்குறா. அப்படி எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இதே முன்னாடி வந்திருந்தேன்னா இதுதான் பேசுறான் அப்படின்னா ஓகே, ஆமாயா வந்தது சரிங்களா, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி எழுதி இதே மாதிரி அப்படின்னா இதுக்கு முன்னாடி இது மூலம் பேப்பர் கிடைச்சிருக்குது. அப்படியா? ஆமா. வலது பக்கம் திரும்பவும், மதுரையில் மதுரை கிழக்கு விஜய், இடது பக்கம் திரும்பி பார்க்கவும். அப்போ மதுரை மேற்கில் விஜய். வரலாற்று தகவல் படி, அதாவது வரலாறு படி, ஹிஸ்டரி படி இது உண்மையாக வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பேப்பரும் இப்படித்தான் எல்லாமே எழுதி வச்சு இந்த இடத்தில் கண்ணீர் விடவும், இந்த இடத்தில் கேப் போடவும். அதாவது இதெல்லாம் நம்ம என்ன, இந்த இடத்தில் காது குத்தவும், இந்த இடத்தில் மூக்குத்தி குத்தவும், இந்த இடத்தில் குப்புற போட்டு மிதிக்கவும், அப்படிதான் எடுத்துக்கணும். இந்த இடத்தில் மக்களை முட்டாளாக்கவும். ஆமா, அர்த்தம் இல்லையா? ஆமா. என் காதல ஏற்கனவே பூ சுத்தியாச்சு அப்படிமா தெரியுமா, அந்த மாதிரி நம்ம காதல ஏற்கனவே பூ சுத்தல தோரணமே கட்டுறாப்ல. சரியா? எனக்கு பாவம் இருக்கிறது யாருன்னா, இன்னைக்கு கூட அவரு வண்டிக்கு பின்னாடி விழுந்து வாரி எடுத்து அந்த சூழ்நிலையும் தலைமை வண்டி பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வரல. அதாவது எனக்கு எடப்பாடியெல்லாம் அந்த ரோட்ல பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு இன்னொன்று, அந்த ஒரு பேச ஆரம்பிச்ச உடனே வணக்கம்லாம் சொல்லுங்க, ஒரு கதை ஒன்று சொன்னார். ஜல்லிக்கட்டு காலை 4 ரோடு, அது அப்படி மூர்க்கமா அப்படியே காலை அப்படி சீனா சொல்ற, அப்படியா டைரக்டர் சொல்லுவார் இல்லையா, சீனா சொல்றது அப்படி காலை வச்சுக்கிட்டு அப்படி இது பண்ணிட்டு இருக்குதான். அப்போ அந்த நேரத்தில் எல்லாருமே பார்த்து பயப்படுறாங்களா. அப்போ ஒரு சின்ன பையன் ஸ்டைலா கெத்தா, அது ரஜினி சொன்னது,
எல்லாத்துலயும் திருட்டுதலாம். சொந்தமா ஒண்ணுமே கிடையாது. இத்தனைக்கு ரஞ்சித் எழுதுன வசனம் அது. படமே டப்பிங் படம் தான் நடிச்சிருக்கா அப்படி. சரி, அப்போ ஸ்டைலா கெத்தா அப்படின்னு சொல்லி நடந்து வரானா. நடந்து வந்து என்ன பண்றானா, 2 பாக்கெட்ல இருந்து புல்லுக்கட்டு எடுக்கிறானா. எந்த ஊர்ல பாக்கெட்டுக்குள்ள புல்லுக்கட்டு? எனக்கு பாக்கெட்டுக்குள்ள கொஞ்சம் புல்லு இருந்தது எடுத்து கொடுத்தான்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. புல்லுக்கட்டை பாக்கெட்ல வச்சிருக்கிறான் அப்படின்னா காதுக்குள்ளேயும் புல்லுக்கட்டு வைக்கலாம் போல இருக்குது. எடுத்து கொடுத்துட்டானா. இப்போ எனக்கு என்ன பயம் தெரியுமா, இந்த சின்ன பசங்க விசில் அடிச்சா குஞ்சுகள் இருக்கானுங்கல்ல, இவனுக்கு நிஜமாவே ஜல்லிக்கட்டு காலம் முன்னாடி போய் புல்லுக்கட்டை தூக்கிட்டு போயிட்டானுங்களா, அவர் ஒரு ஏந்திட்டு போயிடான். அப்புறம் குடலை கட்டி புல்லு முளைக்கு போகுது, அவ்வளவுதான். குடலை கட்டிட்டு தூக்கிட்டு போனான். இப்போ இந்த பசங்க வந்து எவ்வளவு அப்பாவிகள் முட்டாள்கள்னு இவர் நினைச்சாருன்னு இந்த மாதிரி எல்லாம் செய்வார். முதல்ல அது ஒரு நல்ல கிடையாது. அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்குறது இவர் தான். எனக்கு நாம தற்குறிகள் முட்டாள்கள் நாம சொல்லிட்டு சும்மா சொல்றல, அந்த மரத்து மேல ஏறுறது, அதை வச்சு எலக்ட்ரிக் போல்ல ஏறுறது, வெறித்தனமா இருக்கிறத வச்சு சொல்லுவோம். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த ரசிகரா இருந்தாலும் சரி. ஆனா தன்னை நம்புறவனே வந்து முட்டாளாக்கிட்டாங்கிறது ரொம்ப சோகமான விஷயம். எல்லாரையும் தான் முட்டாளாக்குற. அப்படி அவர் பாரபட்சமே பாக்குறது இல்லைங்க. இன்னொன்னு, இது எழுதி கொடுத்தான்ல, முதல்ல அவனை பார்க்கணும். என்ன மாதிரி சோமாரி, என்னடா இது ஒரு கதைன்னு எழுதி கொடுத்துருக்குற, அதை வந்து அது பசியில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புல்லு கட்டு கொடுத்துட்டானா. எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, ஒருத்தருக்கு அனுபவம் தேவையில்லையா, அறிவு தேவையில்லையா, ஆற்றல் தேவையில்லையா, நிர்வாகத்திறம் தேவை, புல்லு கட்டு மட்டும் போதுமா? புல்லு கட்டு போதுமா? இப்போ ஒரு சாதி கலவரம் நடக்குது அப்படின்னா ஒரு புல்லு கட்டு கொடுப்பாரு, அப்படித்தானே? இல்ல புல்லு கட்டு கொடுப்பாரான்னு தெரியல. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தோம், மொட்டை வெயில போட்டு கொல்றீங்களே, கொடுமைப்படுத்துறீங்களே, ஆடு மாடுகளோட தமிழ்நாட்டுல வந்து இப்படி கொடுமைப்படுத்துறது இல்லையே, நீங்க வந்து உங்க ரசிகர்களை போட்டு கொடுமைப்படுத்துறீங்களே. சீமான் கூட சாயங்காலம் தான் பேசினார் இல்லையா, மாடுகள் வெயில தவிக்க விடாம. அவர் எப்பவுமே சாயந்தரம் தாங்க பேசுவாரு, அவர் பகல்ல போட்டு கொள்ற. இவர் சாயங்காலம் பேச மாட்டாரு, அவர் சாயங்காலம் பேசுவாரு. நல்ல காம்பினேஷன். இவரு 6 மணிக்குள்ள பட்டியல போய் அடைஞ்சுக்கணும் அப்படின்றதுனால ஒரு பகல்ல போட்டு கொள்வாரு. அப்பதான் மேவே கிளம்புவாரு சீமானு. ஆமா, அதனால இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. தொடர்ந்து நம்ம பேசணும், நம்ம பேசுனது அது வந்து வகையில ஒரு மகிழ்ச்சி எனக்கு. வெயில போட்டு குடும்பப்படுத்திட்டு இருந்தாங்க, அவங்க கட்சிக்காரங்களே பேசல, அத கம்முன்னு உம்முன்னு இருந்தாங்க. ஜம்முன்னு இருக்க முடியல, உயிருக்கே ஆபத்து. ஒரு சாவு இல்லாம ஒரு கூட்டம் முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு விஜய் காரணம் கிடையாது, ஆதவர்ஜுனுக்கு காரணம் கிடையாது, அவங்க கட்சி காரணம் கிடையாது, நம்மை போன்ற விமர்சகர்கள் தான் காரணம். நாம தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு யாராவது வந்து உயிரோட திரும்பி போனீங்கன்னா எங்களை நினைச்சிக்கங்க, எங்களை போன்றவர்கள் நினைச்சிக்க. அதுக்கும் கூட்டத்துல வருத்தப்படுறாரு, எங்களுக்கு மட்டும் 1008 கண்டிஷன் போடுறீங்க. போடலாம் கொன்றுவ நீ ஒரு கொலைகார, எங்களுக்கு தெரியும். 1 இல்ல 2 இல்ல 50 கொலையை பார்த்தாச்சு. இன்னும் எத்தனை சொல்லுவாங்கல்ல, இந்த செவரு இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போகுது அப்படின்ற மாதிரி. இப்ப விஜய் வந்து இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போறாரோ அப்படின்னு டெம்பரவரியா நாங்க வந்து சிலரை காப்பாத்தி இருக்கிறோம். அந்த வகையில எங்களுக்கு ஒரு திருப்தி. அதுல வந்து பந்தல் போட்டுக்கிறாங்க, சேர் எல்லாம் போட்டுக்கிறாங்க, உட்கார்ந்து கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா, 5000க்கு மேல ஒரு ஆள் போனா கூட நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லி எல்லாம் மிரட்டுறாங்க அப்படின்னு ராஜ்பவன் சொல்றாரு. ஆமாங்க, இப்ப நீ கொல்றீங்கல்ல, எதுக்கு உனக்கு இவ்வளவு கண்டிஷன், இவ்வளவு கட்டுப்பாடு அப்படின்னா உனக்கு நிர்வாகம் தெரியாது. ஆக்சுவலி அது உனக்கு அப்படின்னு நம்ம சுருக்க முடியாது. எஸ்ஓபியே போட்டாங்க எல்லா கட்சிகளுக்குமே, எல்லா கட்சிகளுக்கும் போட்டாச்சுங்க. ஆனா குறிப்பா எல்லா கட்சிகளும் அவங்க ஃபாலோ பண்றாங்கல்ல. நான் ஒரு கூட்டத்தை நடத்துறேன் அப்படின்னா நான் பொறுப்பு, நாம ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா நம்ம பொறுப்பு, நாம ஒரு கம்பெனி நடத்துறோம்னா நம்ம பொறுப்பு, நாம ஒரு சேனல் நடத்துறோம்னா நம்ம பொறுப்பு. போலீஸ் பொறுப்புன்னு சொல்றோமா? இங்க ஏதாவது வந்து கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா போலீஸ் காரணம், தமிழ்நாடு அரசு காரணம்னு சொல்றோமா? நம்ம தானே சரி பண்றோம். அது மாதிரி நீ ஒரு கட்சியை நடத்துற, அப்ப நீ பொறுப்பே ஏத்துக்க மாட்ட அப்படின்னா, ஜெகதீஸ்வரன் அழகா சொன்னாரு, அவர் கட்சி தலைவர் பதவியே பொறுப்பேற்றுக்கலங்க, அவர் கட்சியே இன்னும் ஓன் பண்ணாம இருக்கிறாரு அப்படின்னாங்க. புஷி ஆனந்த் தான் கட்சியை நடத்திட்டு இருக்கிறாருன்னு. புஷி ஆனந்துக்கு என்ன தெரியும், ரசிகர் மட்டத்தை நடத்த தெரியும், அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ விஷயம் இதுதான், உனக்கு நிர்வாகம் தெரியாது, உனக்கு வந்து எந்த அனுபவமும் கிடையாது, நீ கத்துக்கிறதுக்கும் தயாரா இல்லை. அதனால நீ இப்படித்தான் இருப்பேன்னு நாங்க ஒரு அரசு வந்து ஒரு புரிதலுக்கு வந்துருச்சு, நீதிமன்றம் ஒரு புரிதல் வந்துருச்சு, எஸ்ஓபி போட்டு இருக்குது. நீ கதறினாலும் சரி கத்துனாலும் சரி, இதான் நிலைமை. விஜய் இன்னைக்கு பேசுனதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான், தூய சக்தி வெர்சஸ் தீய சக்தி. அது போக அவர் நேரடியாவே கேட்கிறாரு, நீங்களும் சொல்லுங்க எந்த சக்தி கூட போராட போறோம், யாருக்கும் போட்டி அப்படின்னு கேட்குறாங்க. மொத்த கூட்டமும் வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, டிவிகே வெர்சஸ் டிஎம்கேங்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே நீங்கள் தமிழ்நாடு முழுக்க வால் போஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, திமுக சார்பாக ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு அதிகார குவிப்பை நமக்கு மேலே செலுத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை எதிர்த்து தான் வரும் தேர்தல் அப்படின்னு அவங்க ஒரு டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவரோட அந்த ஸ்பீச் என்னன்னா, தமிழ்நாடுனா நான் தான், விஜய் தான், தமிழ்நாடு வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எதனால் அப்படி பேசுறாரு?
இப்போ பிஜேபி அப்படின்றது வழக்கமான கட்சி போல அது ஒரு அரசியல் கட்சி இல்லை, அது ஒரு பாசிச சக்தி, ஒரு பயங்கரவாத கட்சி. அது அதிகாரத்தை கையில் வைத்திருந்தால் என்னெல்லாம் அயோக்கியத்தனம் செய்யுமோ அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துருக்காங்களா? கொடுக்கறது இல்லை. சிறப்பு திட்டங்கள் ஏதாவது அனுமதிக்கிறாங்களா? செய்யறது இல்லை. ரயில்வே பட்ஜெட்னு ஒன்று போடுறாங்களே, இது வரைக்கும் நீங்கள் 10 வருஷத்துல நமக்கு என்ன வந்திருக்குது? எதுவுமே இல்லை. நம்ம 23,000 ரயில்கள் வந்து இந்தியாவில் ஓடுது. இதுல யார் உரிமை கோர முடியும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவர்கள் உரிமை கோரலாம். இவங்க எதுவுமே அதுல செய்யல. வந்தே பாரத்னு ஒன்று கொண்டு வராங்க, மாடு முட்டினா நின்று போயிடும். அதுதான் இவங்க செஞ்சது. அதுல பெரிய ஊழல், அதுல பல மடங்கு ஊழல் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு அவங்க எந்த சிறப்பு திட்டத்தையும் இது வரைக்கும் செய்யல. இன்னொன்று, நம்மளை செய்ய விடவும் மாட்டேன்றாங்க. நம்ம வந்து ₹1 வரி கட்டணும் அப்படின்னா அதுல 29 காசு தான் வந்து திருப்பி தராங்க. 29% தான். இப்போ மொத்தத்தையும் அவங்க வந்து அள்ளி எடுத்துக்கிறாங்க. அப்போ இருக்கிற சோர்ஸை வச்சுக்கிட்டு நாம வந்து என்ன பண்றோம்? 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டுக்கிறோம். இந்த பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திட்டங்கள், அவ்வளோ வேலைகளை, செஞ்ச வேலைகளை தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ காரியங்கள். நான் இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமா அரசியலை கவனிச்சுட்டு வரேன். இதுக்கு இணையான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை இது வரைக்கும் நீ சொல்லவே முடியாது. இப்போ கலைஞர் ஆட்சியில் நிறைய செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் அவருக்கு நிறைய நெருக்கடிகள் இருந்தது. அதை தாண்டி அவர் சிலதை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதை விட மிக எஃபிஷியண்டா ஒரு ஆட்சி நடந்திருக்குது அப்படின்னா நான் ஸ்டாலினோட. இவர் தீய சக்தி டிஎம்கே அப்படின்னு தானே சொல்றாரு. எனக்கும் டிஎம்கேக்கு தானே போட்டி அப்படின்னு சொல்றாரு. அவரு சொல்லுவாருங்க, நான் களத்துல யார் எதிரின்னு சொல்றேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் எதிரி? பிஜேபி எதிரி. பிஜேபிக்கு எதிராகத்தான் தமிழ்நாடு போராடிட்டு இருக்குது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாட்டுடைய மனநிலை தான் பிஜேபி எதிர்ப்புங்கிறது. தமிழ்நாடு மனநிலை தான் இந்துத்துவ எதிர்ப்புங்கிறது. தமிழ்நாட்டு மனநிலை தான் சனாதன எதிர்ப்புங்கிறது. இன்னைக்குள்ள உணர்வு இல்லை இது. இது நூற்றாண்டு உணர்வு. இன்னும் சொல்ல போனா திருவள்ளுவர் காலத்துல இருந்து வரக்கூடிய உணர்வு. இப்போ அந்த உணர்வின் பிரதிநிதியாக திமுக இருக்குது. இப்போ அதனாலதான் வந்து அவங்க அந்த 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 அரசியல் அவங்க வந்து தீர்க்கமா கையில் எடுக்கிறாங்க. அதிமுக எங்கே கோட்டை விட்டுச்சு? தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதிமுக தானே. எம்ஜிஆர் காலத்துல இருந்து பெரிய கட்சி அதிமுக தான். அந்த அதிமுக 44% இருந்து மெல்ல மெல்ல கரைஞ்சு 20% போயிடுச்சு. திமுக 25%, 30% இருந்து இன்னைக்கு வந்து 47% மாதிரி வளர்ந்து நிற்கிறாங்கன்னா அந்த உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்குது. அப்படின்றதுனாலதான் மக்கள் ஆதரிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு மக்களின் சார்பாக எந்த கட்சி இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக தான் இருக்குது. திமுக கூட்டணி தான் இருக்குது. திமுக தனிச்சு சொல்ல தேவையில்லை. திமுக, விசிகே, சிபிஎம், சிபிஐ பிரதானமா இந்த கட்சிகள். நீங்க கட்சி சார்பா பாக்குறீங்க. என்ன பொறுத்தவரை நான் வந்து தமிழ்நாடுன்னே பாக்குறேன். ஆமா, தமிழ்நாடு வர்சஸ் இன்னைக்கு இந்துத்துவா, தமிழ்நாடு வர்சஸ் பிஜேபி, தமிழ்நாடு வர்சஸ் சனாதனம், தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. பிஜேபியில் இருக்க முக்கியமான லீடர் யாரோ சொன்னாங்க, பிஜேபி வந்து இத்தனை மாநிலங்களை ஆளுகிறது, ஆனா பிஜேபியோட உண்மையான வெற்றி எப்போ அப்படின்னா தமிழ்நாட்டில் வெல்லும் பொழுதுதான் அது நம்ம உண்மையான வெற்றி அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாடு மேல அவங்க பயங்கர ஆர்வமா இருக்கிறாங்க. ஆமா, அப்ப நீங்க அது மட்டும் இல்ல, இப்ப தமிழ்நாடு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி கையில் எடுத்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே வட இந்தியாவுக்கு 100 வருஷம் ஆயிருக்கு. அவன் இப்பதான் வந்து ஓபிசி இடஒதுக்கீடு மாதிரி இந்த உரிமை அந்த உரிமை, பெண்கள் நான் பிராமின் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கே இப்பதான் வராங்க. ஆமா, ஜேஎன்யூல டெல்லி யூனிவர்சிட்டியில பிராமணியம் வாழ்கன்னு ஓப்பனா அவங்கள பேச வச்சிருக்குது இல்லையா? இப்ப நமக்கு நம்ம உத்தவ் தாக்கரே இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி வந்து ஸ்டாலினுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ தேசத்துக்கே, இந்த இந்திய நாட்டுக்கே தலைமை தாங்க வேண்டிய தகுதி வந்து அவருக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனைங்கிறது அப்படிப்பட்ட பிரச்சனை. அதை எதிர்கொள்வதற்கு ஒரு அமைப்பு, ஒரு ஐடியாலஜி இருக்குது அப்படின்னா அது திமுக தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் களம். இந்த களத்துல நின்று திமுக ஃபைட் பண்ணிட்டு இருக்குது. தமிழ்நாடு மக்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம கூட நிக்கிறோம். நம்ம மக்கள் நானும் மக்கள் தான், நீங்களும் மக்கள் தான். மக்கள் நம்ம கூட நிக்கிறோம். இப்ப இந்த அரசியலை நீர்த்து போக செய்யறது, டைவர்ட் பண்ற வேலையை தான் விஜய் வந்து செய்ய போறாரு அப்படின்னு முன்னாடியே சொன்னோம். அதை தான் அவர் செய்யறாரு. இப்ப தமிழ்நாடு, நான் தான் தமிழ்நாடு எப்ப இருந்து? ஆமா, அவர் அப்படிதான் சொல்றாங்க, நான் தான் தமிழ்நாடு. என்ன அவதூறு பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டை அவதூறு பண்ற மாதிரி, மக்களை அவதூறு செஞ்ச மாதிரி அப்படிங்கிறாரு. ஆமா, என்ன திட்டினீங்கன்னா மக்களை திட்டுற மாதிரி. அதே போடுறா, நீ பனையூரை விட்டு வெளியே வரல அப்படின்னு ஒன்னதான் சொல்றோம். இப்ப மக்கள் எல்லாம் வெளியில வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. வெளியே வந்துட்டு பனையூருக்காரங்களே வெளியே வந்துட்டாங்க. இவங்க இந்த வேட்புமனு தாக்கல்னு போனாங்க. பனையூர் மக்களே வெளியில வந்து, யாரா நீ எங்க ஊர்ல வந்து ஏன் வீட்டுக்கு முன்னாடி பேரிகார்டு போடுற, எங்களை உள்ள விடுறதுக்கு அனுமதி கிடையாதுன்ற, நீ யாரான்னு சொல்லி கொதிச்சு போயிட்டாங்க. பனையூர் மக்களே கொதிச்சு போயிட்டாங்க. நீ டிஸ்டர்ப் பண்றாரு, நீ ஒரு நான்சென்ஸ், நீ ஒரு நியூசன்ஸ். இதுதான் மக்கள். நீ விசில தேர்ந்தெடுக்கும் போதே புரிஞ்சிருச்சு நீ ஒரு நியூசன்ஸ் தான் அப்படின்னு. அது ஜனங்களே நியூசன்ஸ்னு வெளியே வந்துட்டாங்க. மக்கள் வெளியே தான் இருக்கிறாங்க. மக்கள் அன்றாடம் வெளியே வராங்க போறாங்க. நம்ம விமர்சிக்கிறது என்னன்னா, ஒரு சாதாரண மனுஷன் கூட அன்றாடம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீ ஒரு பிரதான சக்தி, நீ ஒரு பெரிய ஆட்சியை பிடிக்க போறேன் அது இதுன்னு சொல்றீங்க. இப்ப வெளியே வா. நீயே சொல்றல்ல, கிண்டல் பண்றல்ல, பனையூரை விட்டு விஜய் வெளியே வா, ஆபீஸ் விட்டு வெளியே வா அப்படின்னு. ஆபீஸுக்கு போறீங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா ஆபீஸுக்கு போகலங்கிறதா நான் தெரிஞ்ச செய்தி. வீட்டை விட்டு வெளியவே வர்றது இல்லை. 6 மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி ஆள் நீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது.
ஸோ உன்னதான் விமர்சனம் பண்றோம். நீ ஒரு கூட்டத்தை நடத்துற அப்படின்னா ஒழுங்கா நடத்த தெரியல, சின்ன பசங்க வெள்ளாம வீடு வந்து சேராதும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நாசம் பண்ணிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் டைவர்ட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, இந்த டகால்ட்டி வேலையெல்லாம் எங்கிட்ட காட்டாது. 30 வருஷம் முன்னாடியே கவுண்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா அப்படி இந்த மாதிரி டகால்ட்டி வேலை எல்லாம் காட்டுவாளுங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நாம 2 பேரும் யாருன்னு தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். அதனால இந்த டகால்ட்டி வேலையெல்லாம் காட்டாதீங்க. உங்கள் மீதான விமர்சனத்தை, உனக்கு அனுபவம் இல்லை அப்படின்னா அனுபவம் இல்லதான், உனக்கு ஆற்றல் இல்லைன்னா ஆற்றல் இல்லதான். இல்ல அவர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் பேசியிருக்கிறாளா? இல்ல அதாவது ஜிஎஸ்டி குறித்து, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி குறித்து, அப்புறமா நிவாரணம், நம்ம வெள்ள நிவாரணம் குறித்து, இது மாதிரி தமிழ்நாட்டு பிரச்சனை சார்ந்து, ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை சார்ந்து, பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை சார்ந்து, சனாதன பயங்கரவாதத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான பிரச்சனை சார்ந்து இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்கிறாரா? சிம்பிளா பாருங்க, சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய பாதுகாப்பு தான் ஜனநாயகமே வந்து உயிர் போட இருக்குது. சரிதான், நான் மறுக்கல. பெரும்பான்மை மக்களுடைய நலன்கள் மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களின் நலனும் ஜனநாயகத்துல முக்கியமானதுதான். ஆனா அப்படி நீங்க சிறுபான்மை மக்களுக்கு நீங்க என்ன கிழிச்சிட்டீங்கன்னு கேக்குறேன். திருப்பரங்குன்றம் விவகாரம் என்ன? அயோத்தியாய் மாற்றுவோம் இதானே எச் ராஜா சொல்றாரு, அயோத்தியாய் மாற்றுவோம் அப்படின்றான். அப்படின்னா அர்த்தம் ஒரு பெரிய கலவரத்தை பண்ண போறோம் அப்படின்னு சொல்றான். மசூதியை உடைக்க போறோம், கலவரத்தை பண்ண போறோம்னு சொல்றான். அதுக்குன்னு ஒரு தீர்ப்பு வருது, அதுக்குன்னு ஒரு வேலைகள் நடக்குதுன்னா அதை இந்த அரசு திட்டமாக துணிச்சலோடு எதிர்கொள்ளுது. பார்க்கலாம், ஃபைட் பண்ணலான்னு போல்டா நின்று அந்த கலவரத்தை தடுத்து நிறுத்தி இருக்குது இல்ல. இதுதானே வேணும், இதுதானே தேவையான விஷயம். இதுல நீ ஏதாவது பேசுறீங்க? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீ வந்து கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தூய சக்தி, தூய ஆத்மா அந்த மாதிரி போய் சீன் போட்டீங்கல்ல, அங்க போய் வெள்ளை சட்டை போட்டுட்டு வெள்ளை பேண்ட் போட்டுட்டு போனீங்கல்ல, அங்க பாதிரியாரா உட்கார வச்சு கிறிஸ்தவர்களா உட்கார வச்சு கிறிஸ்துமஸ் கொண்டாடினீங்கல்ல. அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நாடு முழுக்க கலவரம் நடந்தது, தமிழ்நாடு தவிர. காரணம் திமுக. நீங்க திமுக அப்படின்னு சொல்றீங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு சூப்பர் ஸ்டாரான தமிழ்நாடு அப்படிங்கிறது இருந்துச்சு, அது ஒரு காலத்துல இருந்தது, அது வந்து அண்ணா காலத்துல இருந்தது, அப்புறமா எம்ஜிஆர் காலத்துல கூட இருந்தது, காமராஜர் காலத்துல இருந்தது, இப்போ அது கிடையாது அப்படிங்கிறாரு. நீங்க பெருமைப்படுறதுக்கு எல்லாம் அவங்க தான், அவங்களோட ஆட்சிக்கு டைம் தான், மற்றபடி தமிழ்நாடு இப்போ அப்படி ஒன்றும் சிறப்பா இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி, அது நான் பேசுறோம். என்னன்னா, காமராஜர் காலத்துல நல்லாட்சி செய்தார், நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். கல்வி கண் திறந்த காமராஜர் மாதிரி ஆவடி அம்பத்தூர்ல, அப்புறம் வந்து கிண்டில எல்லாம் தொழில்பேட்டைகள் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எல்லாம் கொண்டு வந்து அதுக்கான வேலைகளை செஞ்சார். ஆனா ஜிடிபியில தமிழ்நாடு எங்க இருந்தது கம்பேர் பண்ணணும்ல. உத்தரப்பிரதேசத்தையும் விட பீகாரையும் விட கீழே இருந்தது தமிழ்நாடு. ஆனா இன்னைக்கு வந்து நான் சும்மா கதைலாம் சொல்ல, காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அவர்கள் ஆர்டர் வந்து வரிசைப்படுத்துறாங்க. ஒவ்வொரு மாநிலமும் எந்தெந்த லெவலில் வளர்ந்துருக்குது, அவங்களுடைய ஜிடிபின்னு அவங்க வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்ல பீகாரை விட பின்னாடி இருக்குது தமிழ்நாடு. நீங்க சொல்ற பொற்கால ஆட்சி இருக்கு இல்லையா, பொற்கால ஆட்சியில கீழே இருந்தது. நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் எவ்வளோ? 4%. இன்னைக்கு நம்ம வளர்ச்சி விகிதம் எவ்வளோ? 11.19. இந்தியாவிலே டாப் முதன்மை மாநிலம். இன்னைக்கு இந்தியாவுடைய எந்த இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, அதெல்லாம் ஒண்ணு ஃபர்ஸ்ட் இருக்குது, அல்லது 2வது இருக்குது, அல்லது 3வது இருக்குது இல்லையா. அப்ப இந்த அளவு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த 50 வருஷத்துல அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? அதுல இவர் வராருல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 10 வருஷம் ஆண்டார்ல, எம்ஜிஆர் ஆட்சி தான் கொண்டு வருவோம்னு சொல்றாரு இல்லையா. அதுக்கு முன்னாடி அண்ணாவை சொல்றாரு. அண்ணா 1.5 வருஷம் தான் இருந்தார். 1.5 வருஷத்துல எந்த திட்டங்களும் புதுசா அவர் கொண்டு வரல. அவங்க பெரிய பிரச்சனை எதிர்கொண்டாங்க, உணவு பிரச்சனை, பஞ்சம். அதை சரி பண்றதுக்கே அவங்களுக்கு பேசிக்கான அந்த காலங்கிறது போயிடுச்சு. அதுக்காக தான் அவர் முயற்சி பண்ணார். அதுல அவரு அதுக்கப்புறம் இறந்துடுறாரு. அவருடைய அண்ணாவின் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றினது யாரு? நீங்க ரேஷன் அப்படின்றது வந்து மத்திய அரசு கொடுக்குது. அதுல தமிழ்நாடு என்ன சரி பண்ண முடியும்? இந்த பஞ்சத்துக்கே காரணம் ஒன்றிய அரசு. ஏன் அவங்க ஒழுங்கா கொள்முதல் பண்ணல, ஒழுங்கா விநியோகம் பண்ணல, ரேஷன் கடை முழுக்க அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. அப்ப இவங்க என்ன பண்ணிட முடியும்? ரூபாய்க்கு 3 படி அரிசி தரோம், லட்சியம், 1 படி நிச்சயம்லாம் சொல்றாங்கல்ல, இவங்க எப்படி தர முடியும்? தர முடியாது. அப்ப நாங்க ரேஷன் கடை ஆரம்பிக்கிறோம்னு இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சா அதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லுது இந்திரா காந்தி. இந்தியாவில் முதன்முறையாக இந்த ரேஷன் கடை ஆரம்பிச்சது தமிழ்நாடு தானா? ரேஷன் கடைங்கிறது பிரிட்டிஷ் ஆட்சியில உருவாயிருச்சு. ஓகே, அதான் சென்ட்ரலைஸ்டு. அது ஓகே, புரியுது. ஆமா, அது மாநில அளவுல வந்து சுயமா அதுக்கு பேர் நியாய விலை கடை, ரேஷன் கடைன்னு பேர் வைக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா நாங்க நியாய விலையில விற்பனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி, அது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடை இல்லாத ஊரே இல்லை. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குனது யாரு? அப்படி சொல்றத நீங்களும் நானும் அதுல சாப்பிட்டுதான் வந்திருக்கோம். ஆமா, அதுல சாப்பிட்டதுனாலதான் உயிரோட இருக்கிறோம். கரெக்ட். நாங்கெல்லாம் வந்து பாம்பேல வந்து அவ்வளவு பஞ்சத்தோட அவ்வளவு நெருக்கடியோட ஓடி வந்தோம். அங்க ஒரு பெரிய கலவரம், அதெல்லாம் வந்து ஓடி வந்தோம். என்ன செய்ய போறோம்னு தெரியல. அன்னைக்கு காப்பாத்துனது 2 விஷயம்.
ஒன்று அரசு பள்ளி அதில் படிச்சுக்கிட்டோம். அவங்க மதிய உணவு அவங்க போட்டுக்கிட்டாங்க. வீட்டில் சோத்துக்கு ரேஷன் கடை தான். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஆமா ஆமா, அது இல்லைன்னா யோசிச்சு பார்த்தோன்னா எந்த வகையிலையும் போறதுக்கு வழி இல்லை. நான் அதுக்கு பிறகு அதை முடிச்சுட்டு ஏதோ ஒரு 8th வரைக்கும் படிச்சிடறோம்னு வைங்களேன். மேலே படிக்கிறதுக்கும் இதே ஸ்ட்ரக்சர் தான். உயர்கல்விக்கு போகிறதுக்கும் அரசு பள்ளிகள் இருந்தது, போனோம். இப்போ வெளியூர் போகும்போது தங்கி படிக்கிறது இடம் இல்லை. அப்போ நான் திருச்செந்தூரில் வந்து ஒரு கோயில், திருச்செந்தூர் கோயிலுடைய விடுதலை தான் தங்கள் சிறுவர் இல்லம், கருணை இல்லம்னு பேர். அதில் போகிறேன். அதை யார் உருவாக்குனாருன்னா அதுவும் கலைஞர் உருவாக்குனது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதில் பலனடைஞ்சோம். நான் மட்டும் இல்லை, அதில் எல்லாமே அப்பா இல்லாதவங்க, அம்மா இல்லாதவங்க, ஏழ்மையில் இருந்தவங்க இந்த படித்து வந்த இடம். 10 வருட அவர் வந்து எப்பவுமே சொல்லக்கூடியதுன்னா 1977 நடந்த ஒரு பயங்கரமான மாற்றம், எம்ஜிஆர் ஆட்சி, அதுதான் கொண்டு வர போறோம், அதுதான் சூப்பர் ஸ்டார் ஆட்சி. 50 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அது நடக்கும் அப்படின்னு அதெல்லாம் இல்லை. இங்கே ஆட்சி மாற்றங்கிறது தேவையை ஒட்டி நடக்கிறதுங்க. இல்லை, நான் எம்ஜிஆர் ஆட்சியை பற்றியே நம்ம அதை பேசிட்டு இல்லை, அதான் சொல்லிடுறேன். இப்போ முதல்ல அண்ணாவை முடிச்சாச்சு, கலைஞர் காமராஜர் முடிச்சாச்சு. இனி எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலேயும் தமிழ்நாடு முன்னேறலாம் இல்லை. அதுக்கான பேஸ்மெண்ட்டை கலைஞர் போட்டு கொடுத்துருந்தார் இல்லையா, அதை பெருசாக அவர் மாற்றலை. நியாய விலை கடைன்னு சொன்னேன் இல்லையா, இது எம்ஜிஆர் ஆட்சியில் என்ன நடந்தது? கள்ளச்சாராயம் ஏகப்பட்ட வித்தாங்க. அதுல வந்தவர் இந்த ஜேபிஆர். இவன் எந்த காலம் நீ சேர்த்து வச்சிருக்கிறிய ஜேபிஆர். எல்லா வகையிலையும் கள்ளச்சாராயம், அப்புறம் வந்து கல்வி தந்தையின் பேர்ல வந்து நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிச்சு, இப்ப நீ மீட்டிங் போட்ட இடமே வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம், அந்த கேஸ்ல இருக்குது. அங்க அதை கட்டும் போதே 13 பேர் செத்து போனாங்க. பொருளாதார இடஒதுக்கீடு கிரிமினல் கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தாரு. அதனாலதான் 1980 தேர்தலில் படிதோல்வி அடைஞ்சாரு. 79,000 கோயில் தெருவாரமா புதுசா திறக்கப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சியில தான். ஆக்கிரமிப்பு. ஆமா, புதுசா திறந்துருக்காங்க தெருவார கோயில்லாம். நம்ம சாதாரணமா பாக்கணும்ல, இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. RSS அந்த நேரம் வலுவா வேலை பார்த்தது எம்ஜிஆர் பீரியட். RSS வளர்ப்பதற்கு உதவி செய்தவர் அவரு. அவர் வந்த பிறகுதான் முதல்ல மண்டைக்காடு கலவரம்னு ஒண்ணு கன்னியாகுமரியில் நடந்தது. அதுக்கு வந்து இந்து பாதுகாப்பு மாநாடுன்னு ஒண்ணு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தது அவர் தான். இதை தடை செய்யணும், இது RSS உடைய பயங்கரவாத திட்டம்னு சொல்லி எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யும் போது அவர் என்ன சொன்னார்? முஸ்லீம் லீக்னு முஸ்லீம்களுக்கு ஒரு கட்சி இருக்கும்போது இந்துக்களுக்கு ஏன் இந்து முன்னணி இருக்கக்கூடாதுன்னு பதில் சொன்னவர் அவரு. இதெல்லாம் தெரியாம தான் இந்த தற்கொலையா இப்படி பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் தற்கொலைன்னு சொல்றோம். இது மட்டும் இல்ல, எப்படி ஒரு பக்கம் RSS வளர்த்து வர்றாரோ அதே மாதிரி இடதுசாரி சிந்தனையாளர்கள், இடதுசாரி புரட்சியாளர்கள், நக்சல்களை கொலை செய்யப்பட்டதும், அதிகபட்சமாக கொலை செய்யப்பட்டதும், என்கவுண்டர், போலீஸ் அராஜகம், அதுக்கப்புறம் வந்து மீனவர்கள் மீதான தாக்குதல். ஒண்ணு இல்லைங்க, இந்த மெரினா பீச் இருக்குல்ல, இதை வந்து ஒரு மலேசியா கம்பெனிக்கு வந்து அவர் கொடுக்குறாரு டூரிஸ்ட் பிளேஸா. அவங்க வந்து தனியார் ஆக்கிரமிச்சு நடத்துறதுக்கு. அதுக்கு மீனவர்கள் இருக்கிறாங்க, அவங்க விரட்டி விடுங்க அப்படின்னா இந்த ஆள் போலீஸை விட்டு விரட்டுற. அப்படி ஆனா அந்த பக்கம் மீனவ நண்பன் படமும் நடிச்சுடுவாரு. அது முதல்ல, அது போன வாரம், இது இந்த வாரம். அப்புறம் அதே நேரத்துல இந்த பக்கம் இப்ப ஒரு சட்டம் ஒழுங்குலாம் பத்தி பேசுறாரு யாரு, விஜய். எங்க சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கும், எம்ஜிஆர் ஆட்சி மாதிரிங்காரு. ஆனா 10 நாளைக்கு ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்தது எம்ஜிஆர் ஆட்சியில தான். இன்னொன்னு சொல்றேன், தமிழ்நாட்டுல ரவுடிசம்னு ஒண்ணு இல்லாம இருந்தது. ரவுடிசம்ங்கிறது நீ அதுக்கு முன்னாடி நீங்க சினிமாக்குள்ள கூட ரவுடிசம், கள்ளக்கடத்தல்காரங்க, பதுக்கல்காரங்களை வச்சு நீ படங்கள் வந்திருக்கும். 50, 60, 70 வரைக்கும் அந்த மாதிரி கள்ளக்கடத்தல்காரர்களும் அவங்க ஏதோ தனி உயிரினம் போல காட்டுவாங்க. தனியா ரகசியமா வாழ்வாங்க, தலையில தொப்பி போட்டுருவாங்க, கவுபாய் மாதிரி ட்ரெஸ் போட்டுருப்பாங்க, கோட்டு சூட்ல அலைவாங்க. அந்த மாதிரி ஒரு கோஷ்டியை வந்து காட்டுவாங்க. இதுதான் இருந்தது தவிர இந்த ரவுடிசம்னு ஒன்று கிடையாதுங்க. அது சினிமாவிலையும் கிடையாது, இலக்கியத்திலையும் கிடையாது. ரவுடிசம்னு ஒன்று உருவாக்கி கொண்டு வந்து எம்ஜிஆர் தான். அதுலேயும் இந்த பாக்ஸிங் போயிட்டு இருந்த, பாக்ஸிங்னு ஒரு கல்ச்சர் இருந்தது நம்ம தமிழ்நாட்டில். அந்த பாக்ஸிங்ல பாக்ஸர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ரவுடிகளா, ஏழுமலன்னு ஒருத்தர் நல்ல பாக்ஸர், அவரெல்லாம் ரவுடியாக்குனது இவர் தான். வட சென்னையை வந்து இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, ரவுடிசம் மாறிடுச்சுன்னு இவர் ஆதவர்ஜனா கூட பேசியிருப்பா. அப்படி அதெல்லாம் தொடங்கி வச்சது எம்ஜிஆர் தான். இந்த ரவுடிகள் வந்து கடைகள் வியாபாரம் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இங்கெல்லாமே வந்து வசூல் பண்ணுவாங்க. இது எம்ஜிஆர் ஆட்சியே தான் நடந்துச்சு. இந்த எல்லா ரவுடிகளையும் கூட வச்சிருந்தது யாரு? எம்ஜிஆர் தான் கூட வச்சிருந்தாரு. நீங்க பாலியல் ரீதியான அந்த பாலியல் வல்லுறவுகள், கொட்டடி கொலைகள், அப்புறம் வந்து இது பத்மினி கொலை எப்ப நடந்துச்சு? அங்கதான் அப்பதான் நடந்தது. கணவன் கூட வச்சுக்கிட்டு அது ரேப் நடந்ததா இல்லையா? என்ன நீதி கிடைச்சிச்சு? இதெல்லாம் நீங்க இதமோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த நேரத்திலேயே இந்தியா டுடேல இருந்த ஒரு ஆர்டிகல் தலைப்பே இப்படிதான் இருக்கும். ஆஃப்டர் 10 years ஆஃப் ராமச்சந்திரன்ஸ் ரூல், தமிழ்நாடு பிரசன்ஸ் எ வெரி சாரி பிக்சர். ரொம்ப சோகமான நிலைமையை எதிரொலிக்குது. எந்த திட்டமும் கிடையாதுங்க. நான் தான் சொல்றேன்ல, அவங்க வந்து அந்த மதிய உணவு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இவ்வளவுதான் மதிய உணவு போட்டிருக்கு. ஆமா, அந்த மதிய உணவு திட்டத்தை தாண்டி அவங்க எந்த திட்டத்தையும் செய்யல. அந்த மதிய உணவு திட்டமும் ஏற்கனவே காமராஜர் பீரியட்ல இருந்தது. நீங்க ஊழல் பேசுறாருல விஜய், என்கிட்ட கருப்பு பணம் இருக்கு, 80 லட்சம் இருக்குன்னு சொன்னவர் அவர் தான், எம்ஜிஆர் தான். ஆமா, டாக்ஸ் கட்டாம தான் கருப்பு பணத்துல தான் நாங்க வந்து இண்டஸ்ட்ரி
சினிமா இண்டஸ்ட்ரியே கருப்பு படத்துல நடக்குதுன்னு சொன்னாரு. யாரு? விஜய் சேர்த்தா சொல்லியிருக்கிறாரு. அப்பவே சொல்லிட்டாரு. ஆமா, அதனாலதான் இவர் எம்ஜிஆர் ஆட்சி, அதான் எம்ஜிஆர் ஆட்சி சேர்த்து சுலபமானது. விஜயே கருப்பு பணம் வச்சிருந்தாரா இல்லையா? ஊழல் இந்த புலி படத்தோட ரைடு நடந்தது இல்ல? டாக்ஸ் இப்ப கூட ஒரு ஃபைன் போட்டாங்க, பெனால்டி போட்டாங்க 1.5 கோடி என்னமோ. 1.5 கோடி போட்டாங்கல்ல. அது எப்ப நடந்தது? இது என்னது? அது ஊழல் தானே? ஆமா, கருப்பு பணம் தானே? பேசுறதுக்கு தகுதி இருக்கு. அரசாங்கத்துக்கு போக வேண்டிய பணம் அரசாங்கத்துக்கு போச்சுன்னா அது மக்களுக்கு செலவிடப்பட வேண்டிய பணம். அதை திருட்டுத்தனமா பதுக்கி வச்சுக்கிட்டு இவங்க என்னவோ ஊழலுக்கு எதிராக, நான் அதை அடுத்து நான் தொடர்ந்து பேச போறேன். இதை சொல்லிடுறேன். இந்த எம்ஜிஆர் ஆட்சிக்கு எதிராக தொடர்ந்து தீவிரமாக படம் எடுத்த ஒரு இயக்குனர் இருக்கிறார், புரட்சி இயக்குனர்னு அவருக்கு பேர் எஸ்.ஏ. சந்திரசேகர். இவங்க அப்பா நைனா. ஆமா, அவர் வந்து நான் சிவப்பு மனிதன் மட்டும் இல்ல, சட்டம் ஒரு இருட்டரை, சாட்சி, இது எல்லாமே விஜயகாந்த் வச்சு ரத்தம் செவக வருவார் இல்லையா விஜயகாந்த், அப்படியே கண்ணெல்லாம் துடிக்கும்ல. யாருக்கு எதிரா? எம்ஜிஆர் ஆட்சிக்கு எதிராக தான் அவர் தொடர்ந்து படம் எடுத்தார். ஒரு படம் சொல்றேன், நான் சிவப்பு மனிதன் ஒரு படம். அந்த படத்துல வந்து கதாநாயகன் வந்து அவருடைய தங்கச்சி வந்து பாலியல் உள்ளுறவுல பாதிக்கப்பட்டுருவா. அது பழி வாங்குறதா கதை. சரி, யாரு அதை செய்யறாங்கன்னா ஒரு பெரிய ரவுடி கும்பல், கள்ளச்சாராய வியாபாரம் பண்ணுவாங்க, பிரார்த்தல் தொழில் பண்ணுவாங்க, என்னென்ன இல்லீகல் உண்டோ அத்தனையும் நடக்கும், போலீஸ் பாதுகாப்போடு அப்படின்னு நேரடியாக குற்றம் சாட்டி எடுக்கப்பட்ட படம் நான் சிவப்பு மனிதன். இந்த ஆட்சி தான் அவர் கொண்டு வரும்னு சொல்லி, இந்த ஆட்சி தான் சூப்பர் ஸ்டார் ஆட்சி, சூப்பர் ஸ்டார் மாநிலம் அப்படின்னு. சூப்பர் ஸ்டார் மாநிலமா அப்போதெல்லாம் இல்லைங்க. அதோட செடிசன் கேஸ்ல வந்து அதிகமான கேஸ்கள் பதியப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சி தான். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு விஜயை பார்த்து விசில் அடிக்கிறாங்களா சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க. 10 வயசு சிறுவனை செடிசன் கேஸ்ல அரெஸ்ட் ஆனது வந்து எங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல, அது எம்ஜிஆர் ஆட்சியில தான். ஆமா, இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த தொழில் வளர்ச்சியில மிக முக்கியமானது எது அப்படின்னா மின்மயமாதல். மின்சாரம் இல்லாத கிராமங்களே இருக்கக்கூடாது, மின்சாரம் இல்லாத ஊர்களே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டத்தை யார் கொண்டு வந்தது? இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு தான் முதல்ல மின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக இருந்து 1995 வரைக்கும் பிற மாநிலங்களுக்கு நம்ம மின்சாரத்தை சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். இப்ப விஜய் அதை தானே குற்றம் சாட்டுறாரு. 2 மாசத்துக்கு ஒரு கரண்ட் பில் எடுத்துட்டு இருக்கீங்க, அதை நாங்க 1 மாசத்துக்கு ஒரு தடவை எடுப்போம், 100 யூனிட் ஆல்ரெடி நமக்கு ஃப்ரீ தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதை வந்து நாங்க 1 மாசத்துக்கு ஒரு தடவை பில் எடுப்போம், 2 மாசத்துக்கு வரும்போது 200 யூனிட் வந்துருது இல்ல, 100 யூனிட் கிராஸ் ஆயிருதுல. விஜய் இதுவரைக்கும் பேசுனதுல உண்மையான குற்றச்சாட்டு இது மட்டும்தான். அந்த உண்மையான குற்றச்சாட்டு நான் அப்படியே எடுக்கல. உண்மையான குற்றச்சாட்டு சரியான குற்றச்சாட்டு தான். அதுக்கு காரணம் வந்து பிஜேபிங்கிறது பேசல. இல்ல, அதை நம்ம பேசணும், அவர் பேச மாட்டாரு. ஒரு பிஜேபின்னா பேசவே மாட்டாரு. சரி, உம்முன்னு இருப்பாரு, கம்முன்னு இருப்பாரு, ஜம்முன்னு இருக்கலாம், சிபிஐ விசாரணையில ஜம்முன்னு இருக்கலாம். ஏன்னா அவருக்கு கொடுத்த அஜெண்டா, அவங்க ஆளுங்க அது. பிஜேபியோட விங்கு தான் வந்து டிவிக்கு. அதை தான் மீண்டும் சொல்றோம், பிஜேபியோட ஒரு விங்கு தான் டிவிக்கு. அவங்களுக்கு வந்து இந்து முன்னணி இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு வந்து அர்ஜுன் சம்பத் இருக்கிற மாதிரி ஒரு விஜய் இருக்கிறாங்க. அவங்க சிறுபான்மை மக்களே அவங்க ஆள்கள் வச்சிருப்பாங்க. அதுல ஜோசப் விஜய் இருக்கிறார். இவ்வளவுதான். மற்றபடி அவர் வந்து புதுசால அவங்களுக்கு என்னன்னா திமுக போற ஓட்டை பிரிக்கணும், பிரிச்சு அவங்களை பலவீனப்படுத்தணும். இதுதான் தமிழ்நாடு அவங்க ஆதிக்கம் செலுத்தணும். மின்சாரம் இருக்குது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல. ஆமா, பொதுப்பட்டியல இருக்குது. பொதுப்பட்டியல மட்டும் இல்லைங்க, அதுல என்னன்னா பொதுப்பட்டியல என்னன்னு அவருக்கு தெரியணுமே, அவருக்கு தெரியாது. அதனால மக்களுக்கு சொல்லுவோம், போன ஆட்சியில மின்சார வாரியம்ங்கிறது உங்களுக்கு சலுகைகள் கொடுத்தாங்க, நம்ம மறுக்கல, இலவச மின்சாரம் அதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா மின் உற்பத்திக்கும் புதிய திட்டங்களை கொண்டு வரல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா முழுக்க அதானி கிட்ட இருந்தோம், வெளியே இருந்தோம் மின்சாரத்தை வாங்கினாங்க. எது எவ்வளவு விலையில? 17 ரூபாய் விலையில. 7 ரூபாயில இருந்து 17 ரூபாய் 75 காசு வரைக்கும் அதிகமான காசு கொடுத்து வாங்கினாங்க. இதனால மின் வாரியம் பெரிய அளவுல கடன்ல மாட்டிக்கிச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா புதுசா வந்து எதையுமே டெவலப் பண்றதுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாடு ஒன்றும் இல்லைங்க, இந்த கொரோனாவுக்கு பின்னாடி திமுக அரசு டேக் ஓவர் பண்ண நேரத்தில் எல்லாம் பழசாகி ரிப்பேர், டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து எல்லா பக்கமும் ரிப்பேர். என்னன்னு பார்த்தா மொத்தமாக 10 வருஷமா பராமரிப்பு இல்லாமல் போட்டுக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் சரி பண்றது நிதி வேணும். நிதி இருக்குதா? நிதி இல்லை. இது மட்டும் காரணம் இல்லை. என்னன்னா அதான் சொல்றேன், இப்போ கொரோனாவில இருந்து மீண்டு வர்ற நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது மேற்கொண்டு கடன் வாங்கணும் அப்படின்னா அதுல வந்து நீங்க வந்து கட்டணத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு ப்ரெஷர் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம உதயின்னு ஒரு திட்டத்துல வந்து அதிமுக வந்து சைன் பண்ணிருச்சு. அப்போ நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, இவங்க தான் அதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல கொடுக்குறாங்க, ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் கொடுக்குறாங்க. மாநில அரசு உருவாக்குன நிதியில உருவாக்குன ஒரு துறையை ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுகளை கொண்டு போயிட்டாங்க. இப்ப அவன் ரூல் பண்றான், மெல்ல அதை கொண்டு போயிருக்காங்க. ஆமா, அது மட்டும் காரணம் இல்லை. இப்ப என்னன்னா அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த இலவச மின்சாரத்தை நிறுத்தணும்ன்றாங்க. அதான் அது மட்டும் இல்ல காரணம். நான் மறுபடியும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது முழுக்க நிலக்கரியில இருந்து மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க. நிலக்கரியோட ரேட்டை பிக்ஸ் பண்றது எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கம், அதானி, இவங்களோட அதானி தான். ஆமா, அதானி என்ன சொல்றாரோ அதை அவங்க அறிவிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ரேட்டும் நமக்கு இன்னும் அஃபோர்டபுளா இருக்குது. அவன் வந்து நம்மள வந்து சப்சிடி கொடுக்காத, நீ ஃப்ரீ பே பண்ற, அதாவது இந்த மின்சாரத்தை நம்ம வந்து இலவசமா கொடுத்தா, இலவசம் யாருக்கு வேணும்? இலவசம் உன்ட்ட கேட்டாங்களா? இலவசம் கொடுக்கறது வந்து கேவலமானது அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் கார்பரேட்டுகளுக்கு கொடுங்க அப்படின்றாங்க.
இப்போ இப்போ நீ குஜராத்தில் கார்பரேட்டுகளுக்கு செலவு கொடுப்பாங்க, நம்ம அப்படி இல்லை, ஜனங்களுக்கு செலவு கொடுத்துருக்குறோம். மின்சாரம் இப்போ கூட இந்தியாவிலே மின் கட்டணம் குறைவாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அது யூனிட் ஃப்ரீ. நம்மளை பார்த்து கர்நாடகத்தில் இப்போ காங்கிரஸ் அரசு வந்ததும் அதை அவங்க கொண்டு வந்தாங்க. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு காரணமே மின் கட்டண கொள்ளை தானே. தாறுமாறா இருக்குது. 10,000 15,000 மின் கட்டணம் அப்படின்றது பயந்து தானே அவங்க வந்து பீதியாகி இருந்தாங்க. அதை அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து குறைச்சாரு. கடைசியில மின்சார கட்டணங்கிற பேரை எடுத்துட்டு அதை வந்து வெறும் தமிழ்நாடு குற்றம் சாட்டுறதுக்கு பிஜேபி என்ன செய்யுமோ அதே மாதிரி பிஜேபி எழுதி கொடுத்ததோ, ஸ்கிரிப்ட்ல பிஜேபி என்ன எழுதி கொடுத்துருக்குதோ அதை வந்து அண்ணன் வந்து பேச. அதுக்கு காரணமான பிஜேபி, அதானி, கார்பரேட் இதை பத்தி எதுவுமே அவர் பேச மாட்டேன். அப்படியே ஒன்றிய அரசுடைய அடக்குமுறையோ, அதிகாரமோ, வம்பு வரம்பு மீறலோ, கடன் தர மறுக்கிறதோ, கட்டுப்பாடு பண்றதோ எதையுமே அவர் பேச மாட்டார். என்னன்னா அவன் வந்து ஒரு தலைமுறையை திமுகவுக்கு எதிராக, திராவிடத்துக்கு எதிராக ஒரு தலைமுறையை உருவாக்கணும். அதுக்கு நீ வந்து இதை அதான் சொல்றாங்களா, அழுத்தம் கொடுக்குறாங்கன்றாங்க. டெல்லியில சிபிஐ விசாரணைங்கிற பேர்லயும் ஜனநாயகன் படம் வச்சு அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்கன்றாங்க. அந்த அழுத்தம் என்னது? அது இதுதான். இதை மட்டும் பேசு, இப்படி மட்டும் பேசு. இப்போ இதுதான் நம்ம சொல்றது. முழுக்க இது வந்து ஒரு பிடிஎம், இது பிஜேபி வேலை செய்யற கும்பல். இது ஒரு பொதுவான கருத்தை வச்சு பேசி அப்படி விமர்சனம் பண்றது, அவ்வளவுதான். அது வந்து அரசியலா பேசினா அம்பலமாயிரும். கூடவே நீ பிஜேபி இழுத்து பேசணும். அரசியல் அளமா பேசினா இதுக்கான காரணங்கள், அதுல எங்க தமிழ்நாடு அரசு கோட்டை விட்டுச்சுன்னு தெரிஞ்சா நீ சொல்லுவ, இல்ல அது இருந்துச்சுன்னா சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக பொதுவா மின்கட்டணம் உயருது, இல்ல இந்த மாதிரி சொன்னியா ஏன் நடத்தல வைக்கலன்னு கேள்வி கேட்டு ஓடுறது. ஆமா, நீ கிராமப்புறத்துக்கு பஸ் இல்லையா? நீ முதல்ல கிராமப்புறத்துக்கு போயிருக்கியா? நீ சிட்டிக்குள்ளே வர்றது இல்ல. அப்புறம் கிராமம் எப்படி தெரியும்? கிராமப்புறத்துல வாழ்ந்தவங்கிற வகையில சொல்றேன். அங்கெல்லாம் வந்து மினி பஸ் அப்படின்னு ஒண்ணு வந்ததுக்கு பிறகுதான் மக்கள் வந்து சௌகரியம். உள்ளூர் கிராமங்கள் மெயின்ல போயிருங்க பஸ் எல்லாம். இப்போ எங்க ஊர் வந்து திருச்செந்தூர் பக்கத்துல இருக்குது. திருச்செந்தூர் டு திருநெல்வேலி ரோடு இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி போனோம். பஸ் யாருன்னாலே அந்த பக்கம் போகணும், அல்லது இந்த பக்கம் காயாமொழி போகணும், மெயின் ரோடு. உள்ளூர்களுக்கெல்லாம் பஸ்ஸே இருக்காது. அது எப்போவாது ஒன்று வரும் போகும். இந்த மினி பஸ்ன்னு ஒன்று வந்த பிறகு உள்ளூர் கிராமங்கள் எல்லாத்தையும் இணைச்சு டவுனோட இணைச்சிட்டாங்க. ஒரு திருநெல்வேலி டவுன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திப்பிலார்முக்குல இருந்து தென்பத்துங்கிற ஊர் வந்து தனி ஒரு தீவு மாதிரி இருக்கும், வயல்களுக்கு நடுவுல. அந்த ஊருக்கு வந்து பஸ் எல்லாம் கிடையாது. ஆனா 1.5 கிலோமீட்டர் வரும். அங்க இருந்து திருநெல்வேலியில சாப்டர் ஸ்கூலு, இந்த மாதிரி ஈஸ்டர்ன் ஸ்கூல், இந்த மாதிரி ஸ்கூலுக்குலாம் நடந்து வருவாங்க பிள்ளைங்க. கல்யாணம் ஸ்கூலுக்குலாம் 1 கிலோமீட்டர் வரும். மினி பஸ் நான் பார்த்தது, என் கண்ணு முன்னாடி பார்த்தேன். எங்க முன்னாடி கிராஸ் பண்ணி போகும். அது கூட்டம் இல்லை, அங்கே வரல அப்படின்ட்டு அது சர்வீஸ் நிப்பாட்டிட்டாங்க. இருக்கேன் இப்போ பார்க்க முடியல. சொல்லப்போனால் நான் ஊருக்கும் போறது இல்லை. பட்டு நான் கன்னடா பார்த்தது மினி பஸ் வந்து அந்த ஊருக்கும் விடப்பட்டது. அந்த ஊர் கொஞ்சம் கம்மியான பாப்புலேஷன் தான். பட் அந்த ஊருக்கும் மினி பஸ் போனது. ஆனா இவர் வந்து போற போக்குல போல பஸ் வரல இருக்கும். சில கிராமங்கள்ல தனியா இருக்கிற கிராமங்களுக்கு சில பஸ் இல்லாம இருக்கும். எங்க ஊர் அப்படி இருந்தது. இப்போ அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இப்படி படிப்படியா சரி பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இப்போ அண்ணா காலத்துல அப்படி இருந்ததா, எம்ஜிஆர் காலத்துல இப்படி இருந்ததா, நீ காமராஜர் காலத்துல இருந்தா? காமராஜர்ல பஸ்ஸே கிடையாது, தனியார் தான் பஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க. கலைஞர் தான் பொது போக்குவரத்து துறைங்கிறத ஒண்ணு உருவாக்கி தனியார்ட்ட இருந்து மாத்தி இது பண்ணாங்க. பொது போக்குவரத்து இன்னைக்கு பல்லாயிரம் பஸ் ஓடுது. ஆமா, அது வந்து செஞ்சது கலைஞர். அந்த கலைஞர் பேச மாட்டாங்க, அந்த ஆட்சியை பத்தி பேச மாட்டாங்க. நாங்க செலக்டாவா தான் பேசுறோம். நீங்க கலைஞர் உருவாக்குனது ஏகப்பட்ட பேசலாம். குடிசை மாற்று வாரியத்தை கலைஞர் தான் உருவாக்குனாரு. இந்த மாதிரி நீ ஒவ்வொன்னையும் நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன கலைஞர் உருவாக்குனான்னு சொல்ல முடியும். நீங்க சூப்பர் ஆட்சின்னு சொல்ற எம்ஜிஆர் என்னத்தை உருவாக்குனாரு? ஜெயலலிதா ஏதாவது உருவாக்கி இருக்கலாம். ஜெயலலிதா மேடம் மேடம்ன்றீங்களே, அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? கலைஞர் வந்து தமிழ்நாட்டு அரசுக்குன்னு தனியா வந்து தலைமைச் செயலகம் இல்லைன்னு ஒண்ணு கட்டுறாரு. உடனே ஆஸ்பத்திரியா மாத்துற. மெட்ரோ எப்போ வர வேண்டியது, இவர் மெட்ரோ கொண்டு வந்த காரணத்துக்காக நம்ம புல்லட் ட்ரெயின் விடுவோன்ட்டு அதை ஒண்ணு கெட்டி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. ஆமா, அது லேட் பண்ணது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் லேட்டாக விலைவாசி உயர்ந்துருச்சுன்னு சொல்லி ஊழல் பண்ணாங்க. அதுல 17,000 கோடி ரூபாய்க்கு போட்ட இதை வந்து 70,000 கோடி ரூபாய்க்கு முடிக்கிறாங்க. அப்படின்னா இப்ப எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும்? அப்பெல்லாம் நீ வாய் திறந்து பேசுனீங்களா? நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. ஜெயலலிதான்னு சொல்லும் பொழுதும், நான் சிவப்பு மணிதான் இதெல்லாம் சொல்லும் பொழுது, எஸ் சந்திரன் சொல்லும் போது ஞாபகம் வருது. விஜயகாந்தோட தேமுதிக வந்து இன்னைக்கு கூட்டணியில் சேர்ந்திருக்குது. அதே கண்டிஷன்ல இவர் வந்து சொல்றாரு, அதான் அறிவாலயம் பக்கம் போற வரவங்க எல்லாம் கூட்டணி சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஸ்டாலின் சொன்னதா எடுத்துக்கலாமா, இல்ல போற வர தேமுதிகன்னு விஜயகாந்த் கட்சியை தான் சொல்றாரு? அதெல்லாம் இதே விஜயகாந்த் உயிரோட இருந்து அவர் பேசிட்டு போறா? பேச மாட்டாரு. ஒருவேளை இருந்திருந்தானே கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. அவ்வளவு பயந்தாங்குழி. என்னன்னா, சரி 5%, 1% கீழே 0.5% தான் இருக்குது. 0.5% இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கே ஒண்ணு பிடிக்கலையே. ஆமா, இவங்க தான் கூப்பிட்டுருந்தாங்க டிவி கேட்க, யாருனாலும் வாங்க, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் வரப்போறாரா, இவர் வரப்போறாரு, நீங்க ஒருத்தர் வரலையே. தேமுதிக அப்போ தேவை கேட்க போகாம இங்க வந்துதான் காண்ட்ல தான் பேசுறாங்க. காண்டு
முழுக்க வைத்தறிச்சல். இந்த நான் பார்த்த கூட்டங்கள்ல இதுல வந்து ரொம்ப எமோஷனலா ஒருத்தர் அப்படியே ஃபீல் பண்ணி அதுக்கு அந்த சீனே இது கிடையாது. கரூர் சம்பவத்தை இப்போ சொல்லிட்டு அவர் வந்து என் மேல அநியாயமா பழி சுமத்துனீங்களே அப்படின்னு ஸ்டாலின் கேட்கிறாரு. நானும் அந்த வீடியோவை பார்த்தேன், நீங்களும் அந்த வீடியோவை பார்த்தீங்க. நண்பர் உங்களுக்கு வந்து எனக்கு புதுசா ஒரு நண்பர் வந்திருக்கிறாரு, ஏன்னா அவர் ஸ்டாலினுக்கு எதிரியே கிடையாதா, அப்புறம் ஏன் என் மேல பழிய போட்டீங்க அப்படின்னு கொதிக்கிறாரு. எல்லாருமே அந்த வீடியோ பார்த்தாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாரு அப்படின்னா, எந்த கட்சி தலைவருக்கும் தன்னுடைய ரசிகர்கள் தனது தொண்டர்கள் வந்து ரசிகர்கள் இல்ல தனது தொண்டர்கள் வந்து இறப்பது வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்னு தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. எங்க விஜய் மேல பழி போட்டது? திமுக பழி போடல, திமுக காரங்களும் பழி போடல, திமுக கட்சி அவங்க மேல வழக்கே போடல. ஆனா இவனும் செந்தில் பாலாஜி மேலயும் திமுக மேலயும் அன்னைக்கு நைட்டே பிலிக்ஸ் மூலமா ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி பழி போட்டாங்க. ஒரு மதிய பொண்டாட்டி வந்து என்ன பண்ணாங்க, கத்தியால குத்துனாங்க, கழுத்து நெரிச்சு. மாவட்ட செயலாளர் தேவக மாவட்ட செயலாளர் மனைவி. நான் அவர் வீட்டுக்கே போனேன், நேரடியா அவங்கள்ட்ட போய் பைட் இருக்கலாம்னு தேடி போனோம். அங்க இருக்கிற ஒவ்வொரு விக்டிம்ஸ் வீட்டுக்கும் நம்ம போனோம். அந்த 5 பேர் இருந்த ஏமூர் அந்த ஊர் பேர் மறந்துச்சு. இத்தனை பேர் வீட்டுக்கும் போனோம். எல்லாரும் கிடைத்தாங்க, அதாவது விக்டிம்கள் வீட்டில் அனைவரும் கிடைத்தார்கள். ஆனால் நாங்க போய் மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு போனோம், அவங்க வீடு பூட்டி கிடக்குது, 2 நாளா இல்ல அப்படின்னு தலைமறைவாக இருந்தார்கள். எல்லாம் ஓடி போயிட்டீங்க. ஒரு பிரச்சனைன்னா நான் கூட நிப்பேன்னு சொன்ன விஜய் எங்க இருந்தாரு? பனையூர் வீட்டுக்குள்ள இருந்தார். புஷியானந்த் எங்க இருந்தாரு? அவர் ஏதோ கடல்ல சுத்துறேன், ஆந்திரா எல்லையில போட்ல சுத்திட்டு இருக்கிறாருனாங்க. ஆதவர்ஜனா பேஸ்கெட் பால் விளையாடுறேன்னு சொல்லி உத்தரகாண்ட் போயிட்டாரு. நிர்மல்குமார் அவரும் காணும். அவரு தலைவா வா அப்படின்னாரு இல்லையா ராஜ்மோகன். அவரை யாருமே தேடல, அரெஸ்ட் பண்றேன்னு கூட சொல்லல. ஆனா அவரும் உன்னெல்லாம் யாருமே தேடலையடா, நீ ஏன்டா தலைமறைவா இருக்கிற அப்படின்லாம் கிண்டல் பண்ணாங்க. இப்படி அத்தனை பேரும் மொத்தமா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்க. ஏன் ஒளிஞ்சிங்க? நீ யோக்கியனா வந்து பேசிருக்கலாம்ல. கொல்றதுக்கான நோக்கம் இருக்காது, யாருக்குமே இருந்திருக்காது. இப்ப யார் இப்ப பைக்ல போறவங்க, கார்ல போறவங்க ஆக்சிடென்ட் பண்றாங்க அப்படின்னா கொல்லணும்னு நினைச்சு கொல்ல மாட்டாங்க, ஓட்ட தெரியாம ஓட்டி கொண்டிருப்பாங்க. அதைத்தான் உனக்கு சொல்ல, உனக்கு ஓட்ட தெரியாது, உனக்கு நிர்வாகம் தெரியாது, உனக்கு அனுபவம் கிடையாது, அறிவும் கிடையாது, உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளு கிடையாது, தொண்டர் படையும் கிடையாது. மொத்தமா ஒரு கும்பல் இருக்குது. அந்த கும்பல் மொத்தமா சேர்ந்து என்ன செய்யுமோ அதை செஞ்சு இவ்வளவுதான் நடந்தது. அதனாலதான் சொல்றோம், உனக்கு எந்த அதை வந்து ஒரு அரசியலா அந்த அந்த இறந்து போன பிணத்தின் மீது ஒரு அரசியல் பண்ணாங்கல்ல. இவ்வளவு சர்ச்சைகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் நீங்க பண்ண வேலை, பெலிக்ஸ் பண்ண வேலை, அவ்வளவு பச்சையா போய் பேசி. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. அவர் வந்து அந்த விஷயம் பேசினதுக்கு அப்புறம், நான் வந்து ரத்தமும் சதையுமான உங்களோட இருக்கிறேன், உயிரும் உடலுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னா, நான் கரூர்ல வந்து அந்த 2 வயசு குழந்தை இறந்து போச்சுல்ல, அது நெஞ்சில ஏறி மிதிச்சுப்பாங்க, மூச்சு முட்டை இறந்துருக்காங்க. ரொம்ப கோரமான மரணங்கள், ஏகப்பட்ட பேர் இறந்து போவாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க அழுகையை பார்க்கும் பொழுது ரத்தமும் சதயமா இவங்களோட நீ தொடர்புலதான் இருக்க. ஆனா அது வந்து உணர்ச்சி பூர்வமாக ஏதோ பாசமாகலாம் இல்ல, ஒரு கொடூரனாக, ஒரு மரண வியாபாரியாக அவங்களோட வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் ஒரு உயிரை வந்து நீ வந்து உன்னுடைய சுயநலத்துக்காக, உன்னுடைய விளம்பரத்துக்காக நீ கொன்னு தின்னுட்டு, அந்த தின்னது செமிக்காம இப்பவும் நீ வந்து என்ன சொல்றேன்னா ரத்தம் சதயமா இருக்கிறேன் அப்படின்னு ஏன் மேல பழி போறேன்னு பொய் பேசிட்டு இருக்கிறதா என்னால புரிய முடியுது. ஏன்னா அந்த வீட்டுல இந்த அழுகுறல்கள் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகத்துல இருக்கு. ஒருத்தர் எல்லாம் 3 தடவை கல்யாணம் முடிச்சிருக்காரு ஒய்ஃபை. ஒரு போலீஸ்காரரு தன்னுடைய ரெஜிஸ்டர் மேரேஜ், லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அவருடைய பொண்ணோட வீட்டுல சம்மதிச்சது அவங்க சைடுல ஒரு மேரேஜ், இவங்க தன்னோட வீட்டுல சமைச்சூர் 3 மேரேஜ் பண்ண அவரோட ஒய்ஃப் வந்து அன்னைக்கு வந்து இறந்து போய் நிற்கிறாங்க. அவர் வந்து பரிதாபமா நின்னாரு, ஒரு போலீஸ்காரர். 2 குழந்தைகள் வரை அவருக்கு இருந்தது. இத்தனைக்கும் பொறுப்பு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான். இவர் பேசிட்டு ரத்தமும் சதையா இருக்கிறேன்னா, எஸ் நீ ரத்தமும் சதையுமான ஒரு பலிகாரன், ஒரு கொலைகாரன், அதை சுமந்துட்டு தான் நீ நிக்கிற. அதுக்காக வரைக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறியா? வந்தாங்கல்ல அவங்கள வந்து கரூர்ல இருந்து கூட்டு போய் நீ வந்து எங்கேயாவது நடக்குமாங்க? அது ஒரு கேவலமான விஷயங்க. கூட்டு போய் காலில் விழுந்து கெஞ்சினாரு, காலில் விழுந்து அழுதாருன்றாங்கல்ல. அப்ப நீ தப்பு செஞ்சதுனாலதான் மன்னிப்பு கேட்கிற. பொது வழியில கேளு. மொத்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறல்ல. பழி சுமத்த பொருள் ஆக்சுவலி நீதான் பழி, கொலகாரன், நீதான் கொலகாரன். அதுதான் அப்படிதானே சொல்ல முடியும். ஆமா, நீதான் கொலகாரன். அப்படியான எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அவரை வந்து டைரக்டா வந்து பிளேம் பண்ணதே இல்லை. சொல்றது நம்மள மாதிரி ஆட்கள் பாக்குறவங்க அவருடைய பேச்சுல இருந்தும் அந்த சினிமா ஷூட்டிங்காக உருவாக்கப்பட்ட அந்த காட்சிகளிலும் நாம சொல்றோம், அந்த நெருக்கடி அந்த உருவாக்கப்பட்டது வேணும்னு காக்க வச்சாருங்க. காலையில் 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நைட்டு 6-7 மணிக்கு வராரு அப்படின்னா, அவ்வளவு நேரம் தண்ணி இல்லாம முட்டை வெயில்ல காஞ்சிக்கிட்டு இருந்தாங்களே. அதுக்கு பிறகு நீ திருந்தவே இல்லையே. அதை சொல்லி தானே இப்ப நீ பந்தல் போட்டுக்கிற, சேர் போட்டுக்கிற. அப்போ உனக்கு என்ன அறிவு இருக்குது? அப்போ கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லை அப்படின்னா வேற வழி இல்லை, உன்னை அம்பலப்படுத்தி தான் தீரணும். தொடர்ந்து நீ செய்யக்கூடிய மோசடிகளை பேசிதான் ஆகணும். இதுல ஒன்றிய சார்பா ஒரே ஒரு பாயிண்ட் கொண்டு வந்திருக்காரு. கேவி போன்ற ஸ்கூல்ல எல்லாம் நான் அட்மிஷன் வாங்கி தருவேன் அப்படின்னு அதை சொல்றாரு பாருங்க. கோச்சிங் சென்டர் வந்து இல்லாம நான் ஆக்கிடுவேன்,
கோச்சிங் சென்டர் இல்லாம ஆக்கணும்ல, போக தேவையில்லன்றாரு. நீங்க பிரைவேட்டுக்கு போகணும்ல, கவர்மெண்டே கோச்சிங் சென்டர் நடத்தினாரு. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஏன்னா நாங்க நுழைவுத் தேர்வே வேணாங்கிறோம். நுழைவுத் தேர்வு வேண்டாம்னு சொல்லதுக்கு துப்பு இல்ல, வக்கு இல்ல உனக்கு. நீ என்ன சொல்ற, கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு கொடுக்குமா, அரசு கொடுக்கும்னு பேசிட்டு இருக்கிற. சிலபஸை மாத்துவேன்ற. சிலபஸ்ங்கிறது எதுக்கு, கோச்சிங், அந்த கோச்சிங் இதுக்கு ஏற்ற மாதிரி, எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி மாத்துவேன், ஒன்றிய அரசுக்கு ஏற்ற மாதிரி மாத்துவேன், அதனால சிபிஎஸ்சி சிலபஸுக்கு மாத்துவேன்ற. அதாவது சார் நீங்களா எடுத்துக்காதீங்க, அதை நானே கொண்டு வந்து உங்களுக்கு குழியில தள்ளுறேன் தமிழ்நாட்டை, நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க ஏசமா அப்படின்னு. அப்போ நீ அண்டர் கிரவுண்ட் டீலிங்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, நேரடியாவே டீலிங் இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இதுல இந்த ஸ்பீச்ல டோட்டலா அம்பலமா இருக்கு. ரொம்ப ஓப்பனா வந்து பேசுற அப்படின்னும் போது இதுதான் சொல்றேன், இது மிக மிக ஆபத்து. ரஜினி இறக்கி பார்த்தாங்க, ரஜினி ஓடி போயிட்டாரு, நீ சிக்கிக்கிட்ட. ஆனா நாங்க சிக்க மாட்டோம். ஒரு உதாரணம் சொன்னேன், நவோதய ஸ்கூல்ல பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்ச உங்களோட பொண்ணை படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களோட தீவிரமான விஜய் ரசிகர் பெண். அவங்கள்ட்ட எதாச்சும் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைண்ணா நான் கூட வந்து ஹிந்தி, என் பிள்ளை வந்து ஹிந்தி படிக்குது, ஹிந்தி தெரிஞ்சிச்சு, அதை இந்த நவோதய ஸ்கூல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வந்தானேன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த பராசக்தி படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு இன்டர்வியூ நடக்கும்ல, அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் உரைச்சது. என்ன அப்படின்னா, நாம எப்படி ஹிந்திக்காரங்க கூட ஹிந்தி படிச்சுட்டு நம்ம போட்டி போட முடியும்? 12 வருஷமா நானும் +2 டிகிரிலாம் இங்கிலீஷ்லாம் ஒரு சப்ஜெக்ட் தான் படிச்சோம். நம்ம என்ன ஃபைட் பண்ணி நம்ம என்ன இங்கிலீஷ்காரங்க கூட ஜெயிச்சிட முடியுமா? முடியாது தானே. ஒரு வேலைக்கு போய் சேர்றோம், அதுக்கு கொஞ்சம் பேசிக்கா இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சிடும். இப்போ இங்க லாங்குவேஜ் வச்சு நம்மளை வந்து ஏமாத்த பார்க்கணும், ஒட்டு மொத்தமா நம்ம மேல திணிச்சிட்டு போனோம், நம்ம ஏமாத்திட்டு போனோங்கிறது எனக்கு காலி பண்ணிருப்பாங்க. அப்படி இவங்களுக்கு புரியறதுக்கு பராசக்தின்னு ஒரு படம் 40 வருஷம், அதாவது பிறந்தவங்க 40 வயசு இல்ல 35 வயசு இருக்கும், அவங்களுக்கு இப்பதான் புரிய வந்திருக்குது. அது இந்த தற்கொலைக்கு இன்னும் புரியல அப்படிங்கிறது தான் மேட்ரு. என்ன சொல்றா, கேவி ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி தருவேன், அதாவது இன்டெரக்டா நவோதயா கொண்டு வராங்கிறான். நவோதயாக்கு எதிராக நம்ம போராடிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கொண்டு வந்து இங்க இருக்கிற தமிழையும் ஆங்கிலத்தையும் வச்சு நம்ம முன்னேறிட்டு இருக்குது, பிடிக்காம தான் உணர்வும் பண்றானுங்க. அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்குது தற்கூரி. சோ தமிழ்நாட்டின் மீதான அடக்குமுறை குறித்து எதுவுமே ஒருத்தன் வாய் திறக்காம இருக்கிறான் அப்படின்னா, ஒண்ணு அவன் அயோக்கியனா இருக்கணும், அல்லது அறிவுரோகியா இருக்கணும், அல்லது முட்டாளா இருக்கணும். இந்த மூணுமே நமக்கு ஆகாது. ஜனநாயகனா இருக்க வாய்ப்பு இவங்களை தள்ளி வைக்கணும். அதுதான் இப்ப என்ன பிரச்சனைனா, ஒரு 40 வயசுக்கு 30 to 40 வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த புரிதல் இருக்குது, 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நல்லாவே புரிதல் இருக்குது. இந்த பால் டப்பா பசங்க இருக்கிறாங்க இல்லையா, பால் டப்பா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவர் சொல்றாரு, நீங்க ஒரு பால் டப்பா உருட்டிக்கிட்டு இருக்கீங்க, பால் டப்பா பாப்பா அப்படின்றாரு இல்லையா. நான் சொல்றேன், உண்மையிலே டிவிக்காரங்க தான் பால் டப்பா பசங்க. அந்த பசங்களுக்கு புரியல, ஒரு சின்ன பசங்களாம் தூண்டி விட்டுட்டு இருக்கிறாரு, அவங்களுக்கு புரியல. தமிழ்நாட்டுக்கு ஒரு வரலாறு இருக்குது, தமிழ்நாட்டுக்கு ஒரு போராட்ட குணம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னணியாக திமுக இருக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் உங்க கண்ணு முன்னாடி வந்திருக்கும், எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல, அதை லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். அவர் வந்ததும் வந்து இப்படிலாம் பண்ணல, அவர் வந்ததும் இப்படின்னாரு. இதை நீங்க எங்க பாத்திருக்கீங்க ஞாபகம் இருக்குங்க? ஹிட்லர்ட்ட பாத்துருக்கிறோம், அதுக்கப்புறம் வேற யார்ட்ட நாம் தமிழர்ட்ட பாத்துருக்கிறோம், அதுக்கப்புறம் வேற யார்ட்ட பாத்திருக்கீங்க? என்னங்க இவங்களுக்கு எல்லாம் தாய் கழகமான RSS பாத்துருப்பீங்க. RSS இப்படிங்க எல்லாம் ஒண்ணுதாங்க, கை இப்படின்ட்டாலே அவ்வளவுதாங்க. இந்த உள்ளங்க இருக்குல்ல, இப்படி வந்துருச்சுனாலே அவ்வளவுதான். அது வந்து உறுதிமொழி, அவர் அதுதான் சொல்றாரு, உறுதிமொழி எடுக்கிறது அப்படின்றது சொல்றாரு. எனக்கு என்னன்னா, ஏன் டிவிக்காரங்கிட்ட போய் டிவிக்கே ஓட்டு போடணும், ஒரு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணும் உறுதிமொழி வாங்குறானே எனக்கு புரியல. நம்ம திமுக கூட்டங்களை பார்த்துருக்கோம், பொதுமக்கள்கிட்ட கேட்கலாங்க, மக்கள் சந்திப்புல ஓட்டு போடுவீங்களா, செய்வீர்களா அப்படின்னு கேட்டா அதுல நியாயம் இருக்குது. இது நிர்வாகிகள் கூட்டம், அப்படிதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நிர்வாகிகள் கூட்டம் QR கோடை வச்சுதான் உள்ள வந்திருக்காங்க. நீ அவன்கிட்ட போய் டிவிக்கு ஓட்டு போடணும் உறுதி வாங்க, அப்ப அவனே நீ அவனுக்கே தெரியுங்க, என்ன பாக்குறதுக்கு தான் வந்திருக்காங்க, ஓட்டு போடுறதுக்கு வரலன்னு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா, சீமான் பேசின மாதிரியே இவர் அப்படியே பேசிட்டு இருக்கிறதுல என்ன சொன்னார் அப்படின்னா, நான் தனியாக இருக்கிறேன், தனியாக இருக்கிற ஒருத்தனை எல்லாரும் எதுக்குறாங்கன்னு. இந்த டயலாக்கை நீங்க வந்து வருஷம் முழுக்க நீங்க வந்து சீமான் வந்து கேட்கலாம். எளிய 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 தமிழ் பிள்ளை, நான் ஒற்றையில் இருக்கிறேன், திராவிட வந்தேரிகள் வந்து நம்மளை வந்து எடுத்து பேசிட்டு இருக்காங்க. நான் இப்படி கேட்கறேன், திமுக வந்து டிவிக்கு எதிர்க்குதா? இல்ல கண்டுக்கவே இல்லை, பொண்ண ஒரு ஆளாவே மதிக்கல. நாங்க அவங்க என்ன சொல்றாங்க, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு, அப்புறம் வந்து NDA வர்சஸ் DMK, இதான் அவங்க பேசுறாங்க. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு எதிராக தான். இந்தியா இல்ல அப்படிங்கிறப்ப இவரு அவன் தான் களத்திலே இல்ல, அவங்க களத்துல இருக்கிறாங்க, அவங்கள ஃபைட் பண்ணிட்டு, அதிகாரத்துல இருக்குது ஒன்றிய அரசு, பிஜேபி இருக்குது, அவங்ககிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அதிமுக எதிர்க்குதா? அதிமுகவும் கண்டுக்கல. தேமுதிக எதிர்க்குதா? விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்குதா? CPM CPI யாராவது எதிர்க்கிறாங்களா? ஆக்சுவலா டிவிக்கு யாருமே கன்சிடர் பண்ணவே இல்லை. உனக்கு கூட சேர்றதுக்கும் கன்சிடர் பண்ணல, எதிர்க்கிறதுக்கும் கன்சிடர் பண்ணவே இல்லை. அதாவது, டேய் நீ யாரா வண்டியில ஏறுறது அப்படின்னா, இல்ல நானும் ரவுடிதாயா அப்படின்னு, பார்க்க கோமாளி மாதிரி இருக்க போங்க அப்படின்பா. நானும் ரவுடின்னு ஃபார்ம் ஆயிட்டே, என்ன வண்டியில ஏத்தியா, நானும் ரவுடி தான், ஜெயிலுக்கு போறேன்னு நீ தான் வாண்டடா வந்து வண்டியில ஏறிக்கிட்டு இருக்கிற. அவங்க யாருமே உன்னை எதிர்க்கல, உன்னை கண்டுக்கவும் இல்லை. நீ ஏதோ தனியா விசில் அடிச்சுட்டு கிடக்குற, அவ்வளவுதான். விசில் அடிச்சாங்க குஞ்சிகள் கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, உங்களை யாரும் கன்சிடர் பண்ணவே இல்லை.
நான் சாட் ஜிபிடி இதை கேட்டேன், இந்த வேலூர் ஸ்பீச்சை பற்றி உன்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டேன். அது என்ன சொன்னது அப்படின்னா, அது வந்து நேர்மையாக அப்படியே எம்ஜிஆர் ஆட்சியை பற்றி எப்படி வந்து ஒரு விமர்சனம், இந்தியா டுடே 10 வருஷம் ஆட்சி, அது ஒரு தனிநபரான ஆட்சி, அது ஒரு அரசியல் ஆட்சி இல்லையா, ஒரு தனிநபர் அதிகாரம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே வார்த்தையை எதுவும் சொல்லுது, சாட் ஜிபிடின்னு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, விஜய் பேசும் அரசியல் அமைப்புசார் அடக்குமுறையை விட தனிநபர் நெறிமுறையாக சுருக்குகிறது. சாதி, கார்ப்பரேட் அதிகாரம், ஊடக ஆதிக்கம், மத்திய அரசின் அதிகார குவிப்பு இவையெல்லாம் அவர் பேசவே இல்லை. அரசியல் பிரச்சனைங்கிறது நல்ல மனசு இருந்தா தீரும் அப்படின்னு மாதிரி சொல்றது. நீங்க எம்ஜிஆர் படம் பாத்தீங்களா, எல்லாம் தீர்த்துருவோம், சீமான் பேச பாத்தீங்களா, ஒரு கையெழுத்துல நான் தீர்த்துருவேன், அந்த மாதிரி ஒரு காமனா ஒரு தனிநபர் ஒரு வாதம் வைப்பார்ல, அந்த மாதிரி சொல்றாரே தவிர இந்த தனிநபர் அப்படிங்கிற வார்த்தை இந்தியா டுடேயோட அந்த கட்டுரையில வந்து எம்ஜிஆர் குறித்து இருந்தது. சீமானை குறித்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதோட இன்னொரு ஜெராக்ஸ் காப்பியா தான் சாட் ஜிபிடியும் யார சொல்லுது, விஜய் சொல்லுது. அவரே ஒண்ணு சொல்றாரு, இந்த விஜய் வேணுமா ஸ்டாலின் சார் வேணுமா? தமிழ்நாடு ஏற்கனவே தேர்ந்தெடுத்துச்சு, ஸ்டாலின் சார் தான் வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்துருச்சு. இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகளிலும் திமுக தான் லீடிங்ல இருக்குது, ஸ்டாலின் சார் தான் லீடிங்ல இருக்கிறாரு. நீங்க பக்கத்துல கூட இல்ல. நான் 91,000 பேர்கிட்ட லைவ்ல பாத்துட்டு இருக்கிறாங்க. இல்ல பாப்பாங்க, விஜய் படம் வந்துச்சுன்னா கூட பாப்போம். நீங்களும் போவீங்க, நானும் போவேன். இப்ப நான் ஓட்டு போட்டுருவோமா? நான் போறது இல்லைங்க. எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் குடும்பங்கள்ல நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், விஜய் படம் வந்தா பார்ப்போம், விஜய் பாட்டா பார்ப்போம். ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு இல்ல, அது அரசியல் கட்சிக்கு போடும், இது ரசிகர் பண்றோம். அப்படி தெளிவா இருக்கிறாங்க. தெளிவில்லாத இளைஞர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியதை நம்ம கடமை. சோ நமக்கு ஸ்டாலின் சாரா விஜயானா, ஸ்டாலின் சார் தான் மக்களுடைய அபிப்பிராயமா இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்று சொல்றாரு, நான் அரசியல்வாதிகளை பத்தி ஒண்ணு கேக்குறேன், நீங்களாம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க சொத்து எவ்வளோ, இப்போ எவ்வளோ காட்ட முடியுமா அப்படிங்கிறாரு. பக்கத்துல இருக்கிற செங்கோட்டை கேட்க வேண்டியது, செங்கோட்டை என்ன கேட்க வேண்டியதுல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு. ஜேபிஆர் கூட வச்சிருக்கீங்களா, அவங்க புஷி ஆனந்த் கேட்க வேண்டியது. புஷி ஆனந்த் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட எவ்வளவு காசு இருந்தது, இப்ப எவ்வளவு? ஆமாம்மா, இதுல ஒரு முக்கியமான விஷயம், கட்சி ஆரம்பிக்காமலேயே, அதாவது ஆட்சியில அமராமலேயே இவங்க சொத்து மதிப்பு எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ இருக்குது. ஆதவர்ஜினா கட்சிக்காரங்க கிட்ட ஒரு தொகுதிக்கு சீட்டு வேணும் அப்படின்னா 2 கோடியில இருந்து 3 கோடி வரை கேட்டீங்களா இல்லையா? நான் ஓப்பனாவே சொல்றேன். கட்சிக்காரங்க இப்ப பேசுவாங்க, கொஞ்ச நாள்ல பேசுவாங்க, ஏன்னா சீட்டு கொடுக்கறதெல்லாம் வந்து வெளியே வந்துருவாங்க. எப்படி திரும்ப வாங்கியிருக்கிறாங்க, நம்ம ஒன்றிய அரசு நம்மளை வந்து ரொம்ப கெடுபிடி பண்றாங்க, திருட்டுத்தனமா வாங்கி பதுக்கி வச்சோன்னா மாட்டிக்கிடுவோம். அதனால லீகலா கட்சிக்கு நன்கொடைங்கிற பேர்ல வாங்கிக்கலாம்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. 1 கோடியில இருந்து 3 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு பிறகு சீட்டு கன்ஃபார்ம் தானேன்னு கேட்டா கன்ஃபார்ம் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க கொடுத்தது நன்கொடைன்னு வர வச்சிருக்கிறோம். லீகலா உள்ள வாங்கியிருக்கிறாங்க. நீ 234 தொகுதிகள்லயும் இப்படி ஏகப்பட்ட பேர்ட்ட வாங்கியிருக்கிறான். இது பேர் என்னது? இது வந்து ஊழலா இல்லையா? இந்த காசெல்லாம் யார் கைக்கு போகுது, அதை ஒண்ணு சொல்லணும். இன்னொன்னு இருக்குது, இது இல்லாம திருட்டுத்தனமா வாங்குறது ஒண்ணு இருக்குது. எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டையும் ஒன்றிய செயலாளர்கிட்டையும் உள்ளூர்ல வட்டம் கிட்ட எல்லார்ட்டையும் காசு அடிச்சிருக்கிறீங்க. மாவட்ட செயலாளருக்கு எதிராக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராட்டம் நடக்குதா இல்லையா? திருச்சியில் நடந்தது, மதுரையில் நடந்தது, திருவரம்புத்தூர் நடந்தது. அவர் காரே மறிச்சு அஜிதான்னு ஒரு பொண்ணு அது மாத்திரை சாப்பிட்டுட்டு உள்ள போச்சு, 2 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்குது. இது எல்லாம் நடந்திருக்குது. இப்ப இது எல்லாமே நீங்க இவங்ககிட்ட எல்லாம் வசூல் பண்ணீங்கல்ல, அந்த காசு எல்லாம் எங்க? அது ஆதவர்ஜினா ஒருத்தர் கூட வச்சிருக்கிறீங்க, அவர்கிட்ட 3000 கோடி ரூபாய் சொத்து பணம் எங்க இருந்து வந்துச்சு? யாரு வயிற்றுல அடிச்சு கொண்டு வந்த காசு? முதல்ல கேட்கறதுக்கு முதல்ல ஒரு யோக்கியதை வேணும். விஜய் வாங்குற காசுங்கிறது சம்பளம்னு அவர் சொல்லிக்கிறாரு தவிர அதுக்கு பேரு வந்து சுரண்டலா இல்லையா? பலாயிரம் பேரோட உழைப்புங்க அது. ஒரு மனுஷன் வந்து மொத்தத்தையும் வாரி சுருட்டி பதுக்கி வச்சுக்கிறதுக்கு பேர் என்ன? அது சுரண்டலா, கொள்ளையா, திருட்டா? என்னது அது? திருட்டு தானே தானே. அப்புறம் நீங்க உங்க ரசிகர் மன்றத்துக்கு மூலமா நீங்க வந்து டிக்கெட் வைக்கிறீங்களே, அது எவ்வளோ? ஒரு டிக்கெட்டை வந்துங்க 100 ரூபா டிக்கெட்டை 5000 ரூபா 6000 ரூபா வித்துருக்காங்க. இப்போ வரைக்கும் பணத்தை திருப்பி கொடுக்கல. படம் ரிலீஸ்ன்னு சொல்லி பணத்தை வந்து நான் ஒரு படத்துல சொல்றேன், இந்த ஒரு படத்துல மட்டும் 100 கோடி ரூபா பிளாக் டிக்கெட் வித்து நீங்க வசூல் பண்ணிருக்கிறீங்க. அந்த பணம் எல்லாம் யார் அக்கௌண்ட்ல இருக்குது, யார்கிட்ட இருக்குது, அதை சொல்லணும்ல. ஒன்றும் இல்லைங்க, இந்த இது வேட்புமனு தாக்கல்னு சொன்னீங்க, எல்லாரும் வாங்கிக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் வராங்க. 234 தொகுதிக்கு எதுக்கு லட்சக்கணக்கில் விநியோகம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் தான் தெரியுது அதுல வந்து வாங்கிட்டு போறதுக்கு 100 ரூபா தான், திருப்பி கொண்டு வந்து கொடுக்கணும்னா 10,000 ரூபா. நீங்க 1,00,000த்துக்கும் 10,000 ரூபான்னு போட்டீங்கன்னா 100 கோடி ரூபா வருது. வெறும் பேப்பருங்க, வெறும் பிரிண்டட் பேப்பர். நீங்க 10,000 ரூபாய்க்கு வித்துருக்கிற. பல பேருக்கு வந்து பிம்பம் என்ன இருக்குன்னா,
இதுல எப்படியா ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம், நம்ம டிஎம்கேக்கே போயோ இல்ல ஏடிஎம்கேக்கு போயோ இல்ல பழைய கட்சிகளை நம்ம போய் டக்குன்னு ஒரு சீட்டை வாங்கிட முடியாது, இங்க வாங்கிடலாம்னு நிறைய பேர் போறாங்க. ஆக்சுவலா என்னன்னா, ஏற்கனவே வந்து ஜேபிஆர் மாதிரியான பெரிய பெரிய தலைகள் எல்லாம் ஏற்கனவே வந்து துண்டை போட்டு உட்கார்ந்துட்டாங்க. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வாங்க வேண்டியதை வாங்கிட்டாங்க. இந்த வேட்புமனு தாக்கலுங்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, இது ஒரு நாடகம். நீங்க எல்லாம் இப்ப ஏமாந்துருக்கிறீங்க. ஓகே, கட்சிக்காரனை ஏமாத்தி 100 கோடி ரூபாய் சொல்லியிருக்கிறான். இந்த காசெல்லாம் யாரை கொண்டு வருது? நீ ஆட்சிக்கே வரலையே, இவ்வளவு ஊழல் பண்றீங்க, நீ யோக்கிய மாதிரி பேசுறியா? ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன். மாவட்ட செயலர் அத்தனை பேரும் ஊழல் பண்ணிட்டு இருக்கிறான், லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறான். எதுக்கு? பதவி போடுறதுக்கு லஞ்சம் வாங்குறது அப்படின்றது நியாயமான காரியம் நினைக்கிறீங்களா? தூய சக்திகள் செய்யக்கூடிய காரியமா அதெல்லாம்? தூய ஆத்மாக்கள் செய்யக்கூடிய காரியமா? ஏங்க, நான் ஒரு கட்சி சீரழிகிறத வரலாறுல பார்த்துருக்கிறேன். காங்கிரஸ்லாம் வந்து ஒரு 20-30 வருஷம் ஆச்சு சீரழிகிறதுக்கு. நாம் தமிழர் கட்சி ஒரு 10 வருஷம் ஆச்சு. நான் போய் அதிர்ச்சியானேன், என்னையா ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஒரு கட்சி சீரழிச்சு. ஆனா டிவிக்கு பிறக்கும் போதே சீரழிவோட பிறகுது. ஊழல், லஞ்சம், முறைகேடு, பாலியல் இது அத்துமீறல், பதவி போடுறதுக்கு பதவி தரேன்னு சொல்லி நள்ளிரவு வீடு புகுந்துருக்கிறான். பக்கத்து ஊருக்காரங்க சொந்தக்காரங்களாம் சுத்தி வளைச்சு பிடிச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சி சீரழிஞ்சதை நீங்க பார்த்துருக்கீங்களா? முதல் வருஷத்துல 2வது வருஷத்துல பிறக்கும் போதே சீரழிவோட பிறந்ததை பார்த்துருக்கீங்களா? அது டிவிக்கு மட்டும்தான். இந்த லட்சணத்துல இவங்க வந்து தூய சக்தி, தூய ஆத்மா, சொட்டு நிலண்டோய் அப்படின்ட்டு வராங்க. அதனால இதுல ஏமாறுறதுக்கு மக்கள் தயாரா இல்லை. ஆனா சில தம்பிமார்கள் தயாரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம பேசுறோம். ஓகே, கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டோம். ஆமா, எல்லாமே அவர் பேசுனதுக்கு பதில் நம்ம கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன். இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு இருக்குது. அவர் மகிழன் மெனக்கிட்டு அவர் சொன்னாரு. என்னன்னா, கரூர் இருக்குல்ல, கரூர் இஷ்யூவை நீங்க பேசும் பொழுது அவர் சொல்றாருல, என் மேல தவறு இல்லை அப்படிங்குது. இதே வார்த்தை தான் வெண்மணியில வந்து 40 பேருக்கு மேல அந்த குடிசையில போட்டு எரிச்சிட்டு கோபாலகிருஷ்ணன் நாயுடு அவரும் இதே வார்த்தை தான் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரியான பேசுறவங்க எல்லாரும், அதே மாதிரி மோடியும் இதே மாதிரி தான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என் மேல தப்பே இல்லைன்னு கண்ணீர் விட்டு கதற கூட செய்வார். இதுல கூட ஒரு பாஸ் விட்டு கண் கலங்கினார் அப்படிலாம் இப்பவே ஷார்ட்ஸ் எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்குது. இவருடைய அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு ஆகட்டும், இல்ல மோடி ஆகட்டும், இல்ல விஜய் ஆகட்டும், இவருடைய பேட்டர்ன் எல்லாமே எல்லா பாசிஸ்டுகளும் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல தான் இருக்குது. அந்த வகையில இதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புறோம். நிறைய கருத்துக்களை வந்து வலியோடும் அதே நேரத்தில் சில விஷயங்களை நகைச்சுவோடும் எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே.